முருகா முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேல ஆறுமுக கடவுளே சுப்பிரமணிய சுவாமி என் இன்பமே ஈசனே பரம்பொருளே எங்கும் நிறைந்த பரபிரம்மே சரணமையா சரணம் சரணமையா சரணம் சரணமையா சரணம் சிவாய் சிவோம். மயில் வாகனனே மயூர வாகனனே எங்கள் நாதனே குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஹலோ, வினோத் கேக்குதா? கேக்குதுங்க சாமி. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் பிரிய பாபாஜி நம ஓம். ஓம் பிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சாமி. வணக்கம் சுவாமி, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ம். அப்ப இன்பம் எங்கிருந்து வரும் சாமி? இன்பம் எதிலிருந்து? ஆசைப்படாம இருந்தா இன்பம் வந்துடும். சரி, நீங்க ஆசைப்படுறதுனால தான் துன்பம் வருது. ஆசைப்படலன்னா நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப துன்பத்துக்கு எதிர்மறை என்ன? இன்பம். இன்பத்துக்கு ஆப்போசிட் துன்பம். அப்ப நீங்க எங்க இருந்து துன்பத்துக்கு போறீங்க? இன்பத்திலிருந்து துன்பத்துக்கு போறோம். அவ்வளவுதான். ஆனா ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு அந்த ஆசைப்பட்டதை அடைந்த பிறகுதான் நான் இன்பம் அடைந்தேன்கிற ஒரு நிலையே எனக்கு வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சமமான நிலையா இருக்கு சாமி. அதுதான் சமமான நிலை தானே இன்பகரமான நிலை. அது இன்- இதுன்னு பார்க்கறது தானே துன்பம். இன்பமும் துன்பமும் இல்லாத நிலையா இருக்குது சாமி. இன்பமும் துன்பமும் இல்லாத நிலை வராது. இன்பமும் துன்பமும் தாங்கும் நிலை வரும். ம். அதாவது ஆசை என்பது எப்படின்னா, ஒரு ஆசைப்படுறோம்னா அதுக்கான தகுதி இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த தகுதி இல்லைன்னா அந்த தகுதியை வளர்த்துக்கணும் அந்த ஆசைக்கு.
ஆனால் எந்த தகுதியும் இல்லாம மனசாலேயே ஆசைப்பட்டு பார்த்ததெல்லாம் அலைஞ்சிட்டு ஒரு நிறைய அதை பார்த்தா இது நம்மளுக்கு வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது துன்பம் தான் வாழ்க்கையாயிடும். ஆசை படுறது தப்பு இல்லை, அது இயல்பு. ஆனால் இந்த ஆசை அடையணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. அதற்கான முயற்சி, அதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு அந்த ஆசையை அடையணும். அதை விட்டுட்டு நம்ம வெறும் கற்பனையிலேயே மனதாலேயே கற்பனை செய்துக்கிட்டு நிறைய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அது துன்பமா மாறிடும். அது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதற்கான காலம் வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்துதானே ஆகணும். நாளைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கே வேணும்னு நினைச்சா துன்பம் தானே வரும். நாளை வரை நீ பொறுக்கணும்ல. இப்ப இந்த ஆசை என்ன பண்ணு, உன்னை பொறுக்க வைக்காது. அந்த பொறுமையை கொடுக்காம உங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும். அது உடல்ல இருக்கிற நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்துரும். அது துன்பமா மாறிடும். இந்த உயிர் இயல்பா இருக்கிறத விட்டுட்டு அது வெப்பமயமாகி அதிகமாகி ஒவ்வொரு அதிக சிந்தனையில உடல் துன்பப்பட ஆரம்பிச்சு. இந்த மனசு எல்லாமே இலவசம் தானே. கண்டதை கற்பனை பண்ணும், கண்டதை ஆசைப்படும், கண்டதை எதிர்பார்க்கும். உலகத்துல எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நினைக்கும். அது அந்த ஆசை கூட சுயநலம் சேரும், சுயநலம் கூட பேராசை சேரும், அப்புறம் ஆணவம் சேரும், அகம்பாவம் சேரும். இப்படி ஒண்ணு ஒண்ணா சேர்ந்து அதனோட பலம் அதிகமாயிடும். உயிர் ஒரு 4, 5 துன்பத்தை தாங்கும் சக்தி இருக்கும். நீங்க 10க்கு போயிட்டீங்கன்னா அது தாங்காது. உடல் நலம் கெடும், மனநலம் கெடும். அப்படி ஒரு ஒரு நலனா கெட ஆரம்பிச்சு. ஸோ ஆசைப்படுறது தப்பு இல்லை. அந்த ஆசைக்கு நாம் தகுதியானவர்களான்னு பார்க்கணும். அந்த ஆசைக்கு தகுதி இல்லைன்னா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல, தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த ஆசைக்கான தகுதியே வளர்த்துக்கணும். இப்ப எனக்கு 10 லட்சம் வேணும்னா அந்த 10 லட்சத்துக்கான உழைப்பு, முயற்சி அதை பெறணும். ஆனா எல்லாரும் அந்த ஆசையை பூர்த்தி ஆனோடனே அடுத்த ஆசைக்கு போயிடுவாங்க. அதுதான் அதனோட சிறப்பு அம்சம். இதுல பாதியை கடக்கும் போதே போயிடுவாங்க. அவங்க ஆசை நிறைவேறுதுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இது முடிஞ்சிச்சு, இது என்ன 10 லட்சம் தானே, 1 கோடி அவனுக்கு, நான்லாம் என்ன மூலிகைன்னுவாங்க. அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருப்பாங்க. துன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இதனால நீ என்ன பயன் கண்டாய், என்ன பயனை கண்டாயின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சரி, நீ அடைந்த பயன் தான் என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு எனக்குள்ள ஒரு கர்வமோ, ஒரு பாதுகாப்போ, ஒரு ஆணவமோ அதிகமாச்சு. எனக்கு நார்மலா இருக்கிற ஆணவத்துக்கு நான் இன்னும் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் ஊத்திக்கிட்டேன். திரும்ப எது அகம்பாவத்துக்கு 2 ஊத்திட்டேன். பாவம் செஞ்சேன்னா 10 பாவத்துக்கு 100 பாவம் செய்யறதுக்கான எனர்ஜியை சேர்த்துக்கிட்டேன். இப்படி போய்கிட்டே இருக்கும், ஒன்னொன்னா ஒன்னொன்னா. நீங்க ஆசைப்படுறது இயல்பு, அது தப்பும் இல்லை. ஆனால் அந்த ஆசை நியாயமானதா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு கண்டதை கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு இன்னும் 25 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போற விஷயத்த இன்னைக்கே முயற்சி பண்றன்ற பேர்ல 25 வருஷமும் துன்பமா ஆயிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்னன்னா, நீ இன்பத்தை இழந்துதான் துன்பத்தை பெறுகிறாய். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உனக்கு எல்லா இன்பமும் இருக்கு, அதை அனுபவிக்காம ஆசை என்ற பேரில் துன்பத்துக்கு ஆளாகின்ற. இருக்கிறத அனுபவிச்சு ஆசைப்படுறது, நான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன அனுபவிக்க போறோம்னு கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சா எல்லாம் புரியும். ஆனால் அதை சிந்திக்க விடாது மனம். அதுதான் விஷயம். இந்த மனத்துக்கு எல்லாம் இலவசம் தானே, என்ன வேணா பண்ணலாம். இப்ப ஒரு ஆசைக்கு இப்ப ஆசைப்பட்டியாப்பா, உனக்கு 1000 ரூபாய் ஃபைன். இதோட கொஞ்சம் பெருசா ஆசைப்பட்டியா, 10,000 ரூபாய் ஃபைன். பேராசையா 1,00,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா யாருன்னா ஆசைப்படுவாங்களா? சொல்லுங்க வினோத். மாற்றம் சாமி. அப்ப என்ன அர்த்தம்? ஓசில வருதுன்னு தானே, இலவசம் தானே, எண்ணங்கள் தானே. இது எவ்வளவு தூங்குனா என்ன இது? அதை வச்சு நாம 4 பேரை டிஸ்டர்ப் பண்ணலாம், 4 பேரை கொடுமைப்படுத்தலாம், 4 பேரை துன்புறுத்தலாம், 4 பேரை என்ன வேணா இப்படியே வெளியே போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதற்கான பலன்களும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும்.
ஒருத்தர்களோட தகுதியை வளர்த்து கொடுக்கணும், அவங்கள உயர்த்தணும் அப்படின்னா இதெல்லாம் ஆசையாக இருக்கக்கூடாது, அறிவாக இருக்கணும். என்ன ஆசைப்பட்டாலும் என்னத்துக்காக ஆசைப்படுவாங்க சொல்லுங்க வினோத்? ஆஹ் சின்ன சின்ன ஆசைன்னு நிறைய ஆசை இருக்குது, பெரிய பெரிய ஆசைன்னு நிறைய ஆசை இருக்கு சாமி. நான் என்ன சொல்றேன், ஒரு அடிப்படை ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைச்சேன், 100 ரூபா செலவு பண்ண ஐஸ்கிரீம். ஆனா 100 ரூபா செலவு பண்ணாம அவனை ஆட்டையை போட்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை. புரியுதுங்களா? உம் 100 ரூபாய் நான் செலவழிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஸ்கிரீம் வாங்கினா சாப்பிட்டு போயிட்டேன், ஆசைப்பட்டேன். ஆனா இந்த 100 ரூபாவை அவனை ஆட்டையை போட்டு சம்பாதிச்சு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி அவனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. அந்த 100 ரூபாய் வச்சுருந்தா நம்மளுக்கு நாளைக்கு 200 ரூபாய் ஆயிடும், அப்புறம் 500 ரூபாய் ஆயிடும், அப்புறம் 1000 ரூபாய் ஆயிடும். இங்க இடம் வாங்கலாம், அங்க அதை வாங்கலாம், நகை வாங்கலாம், இப்படி போயிட்டே இருப்பாங்க. தானும் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்க. நாம தானே ஆசைப்பட்டோம், 100 ரூபாய் கிடைச்சிச்சு வாங்க போய் சாப்பிடலாம்னா சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். ஏன்னா அந்த மதிப்பு அவரை செலவழிக்க விடாது. உம் இந்த மனம் வந்து அங்க தடுக்கும். மாப்பிள்ள உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுருவேனே நானு. நான் இவ்வளவு சுலபமா விட்டா என்ன தர்மம் எல்லாம் நாளைக்கு வந்து செய்யும் போது நான் எப்படி பதில் சொல்வேன்? ஆனா என்ன பண்றது, ஆசைப்பட தெரிஞ்சவனுக்கு அனுபவிக்கவும் தெரியாது, அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு சம்பாதிக்கவும் தெரியாது. அதனால இந்த ஆசை என்பது ஒரு இயல்பான விஷயம். முதல்ல ஆசை, உனக்காக படிக்கின்றாயா பிறருக்காக படிக்கின்றாயா? உங்களுக்கான ஆசை, தனிப்பட்ட ஆசையை சொல்லுங்கள். வினோத் வினோத் என்ற நபருக்கு, சரி முதல்ல இருக்கட்டும், இது நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். முதல்ல இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி, வினோத். நன்றிங்க சாமி. நீண்ட ஆயுளுடனும் பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்துடன் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் பேரும் புகழுடன் ஆனந்தமாக வாழ எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவிதாவோட ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நீங்க அது சுகந்தான். நன்றி சாமி. அதுல பிறந்த நாள் போட்டிருந்தது, வாழ்த்துக்கள் வினோத். நன்றிங்க நன்றிங்க சாமி. மன்னிச்சிருங்க சாமி, எதுக்கு? நடுவுல குறுக்க போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் தானே வாழ்த்துக்கள் சொன்னேன், எல்லாரும் சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வினோத். தேங்க்யூ கோவிந்த். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வினோத். நன்றி நன்றி ராகவேந்தர். நன்றி நன்றி. தேங்க்யூ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வினோத். சாமி, தேங்க்யூ. ஆனாலும் வினோத், சாமி கூட நான் தான் பத்துக்குவேன், நான் இருக்கும்போது அப்புறம் தான் நீங்க படுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகே. அந்த இடத்துக்கு வரமாட்டோம் சார். சார் உங்களுக்கு தான் நாங்க அவர் மனசு. அதான் சாமி எனக்கு கொடுத்தது வரோம், சாமி கொடுத்த வரோம் எனக்கு. நன்றி நன்றி. கண்டிப்பா. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி வினோத், உங்களோட ஆசைகள் என்ன சொல்லுங்க. வினோத்துக்கு என்ன ஆசை? தனி நபர், அதாவது நீங்க அக்கா மாமா மச்சான் தோளான் தோப்பலாம் பொண்டாட்டி புள்ள மாமனார் மாமியார், ஏன் நான், அதாவது குருன்னு நாங்க சாமி, இதெல்லாத்தையும் விட்டுட்டு வினோத்துக்கு என்ன ஆசை? என்னுடைய பெரிய ஆசை என்னையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களையும் சேர்க்க. ஆமா, என்னுடைய ஒரே ஆசை, பெரிய ஆசை, முருகனின் பாதங்களில் சரணடைய என்று சொன்னேன்.
பேராசை சார். பேராசை இல்லை, இது நியாயமான ஆசை தான். அதற்கான பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தப்பு இல்லை. ஆனா பாருங்க, உங்களுக்குன்னு கேட்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே ஆசையே இல்லை, இதுதான் இன்பகரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க உங்களோட சொந்த பந்தங்கள் அப்படியே உள்ள இழுங்க, எவ்வளவு ஆசை பிறக்குதுன்னு பாருங்க. இப்ப சுதாக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு நினைங்க, அதுக்கு தானே 10 விஷயம் பிறக்கும். இதோட மாமனாரு மாமியாரு, அப்படியே உங்க மாமனாரு மாமியாரு, அப்புறம் அப்படியே எல்லாரையும் இழுத்து பாருங்க, இதன் வேகம் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆமாங்க. கடைசியில நான் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்க சோர்ந்து டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்களே ஆசைப்பட்டு, நீங்களே அதிகமாக சிந்தித்து, நீங்களே சோர்ந்து தளர்ந்து, அப்புறம் நீங்களே பலவீனமாகி, நீங்களே ஓரமா போய், அப்புறம் நீங்களே எல்லாத்தையும் இழந்து, திரும்ப நீங்களா ஏதாவது ஒண்ணு பிடிச்சி எழுந்து, இப்படிதான். இப்ப பாருங்க, நீங்க இன்பகரமா இருக்கீங்க. வினோத்துக்கு என்ன வேணும்னு கேட்டா, ரொம்ப அற்புதமான பதில் தான். இந்த மாதிரி குருவை சரணடையும். இதே மாதிரி ஒரு தனிநபரும் அவரவர்களுக்கு என்ன ஆசைப்படுறோம்னு மற்றவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனித்து தனிமையாக ஆசைப்பட்டால் எல்லாரும் இன்பகரமான நிலையில் இருக்கிறோம் என்பது புரியும். ஆமாங்க சார். ஆனா நீங்க எதனா ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்க, 1 9ஆவும் 9 9,000 9,000 9,000 90,000 9 லட்சம் கோடின்னு போய்கிட்டே இருக்கும். வெறும் ஒரு எண்ணங்கள். அது பாத்தீங்கன்னா அடுத்த யுகம் வரைக்கும், அடுத்த பிறவி. அப்புறம் அதான் போன வாரம் சொன்ன மாதிரி, ஒருத்தர் லவ் பண்றவரு கல்யாணம் ஆகி 2 புள்ள பெற்று பிள்ளைங்களுக்கு பேர்லாம் வச்சு, ஆனா இன்னும் கல்யாணமே ஆகல. இன்னும் லவ்வே நிலைக்குமா நிலைக்காதான்ற சூழ்நிலை. ஆனா அதுக்குள்ள பேர்லாம் வச்சுக்கோ. ஆமா. என்ன சரி, நீ என்ன ஆசைப்பட்ட, என்ன பண்ண முடியும்? என்ன ஆசைப்படுவான்? நிறைய பணம் ஆசை வேணும், வேற என்ன வேணும்? அப்புறம் சொத்து, மண், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நாளைக்கு சேர்த்து வைக்கணும், வேண்டும். 3வது என்ன? பெண்ணும். இந்த 3 ஆசை தானே அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஆசை தான். இந்த 3 ஆசையும் இயல்பு என்றதுக்கு எதுக்காக நான் சொன்னேன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு மனிதனோட பிறப்பு இறப்பிற்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள். மண், பெண், பொன். ஏன்னா நாளை, எதிர்காலம், இந்த மாதிரி இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இதெல்லாம் அத்தியாவசியமாயிடுச்சு. இதுக்கு கடவுள் என்னைக்குமே பங்கம் விளைக்க மாட்டான், யாருக்காக எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஆசைன்னு வந்துட்டா இதனோட அளவுகோல்கள் அதிகமாயிடும். இன்னைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கு இதை விட பெஸ்டா சாப்பிடணும், இதே சுவை நாளைக்கு சேர்த்து வச்சுக்கணும், இப்படி நாளைய சிந்திக்கிறான். நாளைக்கு பாதுகாப்பு பத்தி சிந்திக்கிறது தப்பும் இல்லை, எடுத்து வைக்கிறது தவறும் இல்லை. ஆனால் இதை எப்படி செய்யணும்னா, உன்னுக்குள்ளதான் நீ செய்யணும். உன் வருவாயில இருந்தோ, உன் இதுல இருந்தோ, அதுல இருந்தோ, இதெல்லாம் நீங்க நல்லா ஆசைப்படலாம், உழைக்கலாம், முன்னேறலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இதையெல்லாம் வாழ்வதற்காகத்தான் நான் செய்கிறேன் என்ற அறிவுபூர்வமான விளக்கம் வேண்டும். இதெல்லாம் எதற்காகனா, நான் வாழ்றதுக்காக. நான் வாழாம எல்லாரையும், நானும் வாழல, அடுத்தவங்களையும் வாழ விடாம வெறும் சேர்த்து சேர்த்து சுமையாக்கி, இந்த சுமையை தாங்கி இருக்கிறத காப்பாத்துறதுக்கே ஆகி போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப எல்லாரும் நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறது, நிறைய ஆடம்பரமா வாழணும். ஆனா பணம் வந்த உடனே ஏன் ஆடம்பரமா வாழ மாட்டாங்க? அவன் 100 ரூபாய் செலவழிச்சவன் செலவழிக்க முடியாம போயிடுறான். அந்த 100 10 1000 ஆக்கணும், அப்படியே டெவலப் பண்ணணும் தான் தோணுது. இருக்க இறுகி போயிட்டே இருக்கான். அத்தியாவசிய செலவு கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்கான். அதுல சிக்கனத்தை கடைபிடிக்கிறான். தான் கிட்ட இருக்குன்னா இல்லைன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பொய் சொல்றான், நடிக்கிறான். இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவான். அவனுக்கு இந்த ஒரு பணக்காரன்னா அதுக்கான கௌரவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கௌரவத்தை கூட அனுபவிக்க மாட்டான். ஏன்னா கௌரவம் வந்தா அதுக்கான செலவு வந்துரும்ன்ற பயம்.
ஏன்னா அந்த பணம் சேர்த்து வச்சு தன் வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆடம்பரமா வாழணும், சொகுசா வாழணும் அப்படின்னு தான். ஆனா யாரும் அந்த மாதிரி வாழ்றது இல்ல. பணம் சேர சேர இருக்க இருக்க ரொம்ப கஞ்சனா போயிட்டே இருக்கு. ஏன்? அந்த மதிப்பு அவங்களை அப்படி மாற்றுகிறது. ஸோ இந்த அடிப்படை இந்த ஆசை தான் வாழ்றதுக்காக உருவாகி கட்சியில தன் வாழ்க்கைக்குள்ள அந்த ஆசைக்கே அடிமையாகி அந்த ஆசையால் கிடைத்த பயனையும் அனுபவிக்காம எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போறாரு. அதுவும் வாழும்போது கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாங்க, சாகும் போது தான் கொடுப்பாங்க. செத்த பிறகு அதுங்க அச்சுன்னு தெரியும் எந்து உண்டு. இருக்கும் போதே உனக்கு தேவையானது வச்சுக்கிட்டு பேலன்ஸ் அழகா பிரிச்சு உனக்குன்னு ஒரு பங்கை வச்சு எல்லாரும் வாழட்டும், நாமும் வாழ்வோம்னு வாழ மாட்டாங்க. எல்லாரும் இது போவாங்க. ஏன்னா அது அப்படிதான். ஸோ இந்த ஆசை இல்லைன்னா நீ இன்பகரமா இருக்க. இந்த ஆசையை பிறக்காத வரை நீ இன்பமா இருக்க. ஆசை பிறந்த பிறகு நீ துன்பத்துக்கு ஆளாகும். இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா யார் கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆசையை தூண்டுறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப நீங்க டிவி போட்டீங்கன்னா, நான் இப்ப கூட இன்னைக்கு பார்த்தேன் இந்த டிவில, ஆடி பெருக்கு, ஐஸ்வர்யங்கள் பெருக, தங்க மயிலுக்கு வாங்க. நாளைக்கு நகை வாங்குனீங்கன்னா நிறைய நகை செய்யணும்னு சொல்லி விளம்பரம். இதே இந்த ஆடி பெருக்குக்கு நிறைய விளம்பரங்கள். இந்த நகை கடை, அந்த நகை கடை, அது இது எல்லாம். இந்த மாதிரி ஆசையை தூண்டுவது தான் எல்லாரோட வேலையா இருக்கு. இந்த விளம்பரங்களின் நோக்கமே எங்ககிட்ட இந்த பொருள் இருக்கு, இதை வாங்கினா நீங்க இந்த பயன் அடையலாம், இந்த சுகம் கிடைக்கும், இந்த ஆடம்பரம் கிடைக்கும், இந்த பகட்டு கிடைக்கும் சொல்றதுதான் உலகம். ஸோ உலகம் எங்கேயும் ஆசை தூண்டப்பட வேண்டும். அந்த தூண்டப்படும் போதுதான் நீ துன்பப்படணும், நீ கடனை வாங்கணும், உடனே வாங்கணும், வீடை வாங்கணும், காரை வாங்கணும், எல்லாத்துக்கும் இஎம்ஐ கட்டணும், அப்புறம் வாழ்க்கை இயல்பா துன்பம் ஆயிடும். இவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க தேவைகளுக்கு மட்டும் வச்சாங்க, சம்பாதிச்சாங்க, நிம்மதியா இருந்தாங்க. என்னைக்கும் ஆசை இருந்தது, என்னைக்கும் ஆசை இல்லாம. ஆனால் கொஞ்சம் எல்லாரோட வாழ்க்கையும் இயல்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு ஆடம்பரம், பகட்டு, கட்டாயன்றதெல்லாம் இல்லாம போயிடும். எல்லா காலம் 500 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது, எல்லா வருஷத்துலயும் இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நிறைய டெக்னாலஜிஸ். அதனால இந்த ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னா நீ இன்பத்தை துளைத்துதான் துன்பத்தை தேடுகிறாய் என்ற பொருள் சொல்வதற்காக நான் சொல்றேன். நீங்க ஆசைப்படலன்னா இன்பமா இருக்கீங்க, ஆசைப்பட்ட பிறகுதான் துன்பம் வரும். இப்ப நம்ம ஜெகதீஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் களை கட்டுதா? ஆமா ஜெகதீஷ் வந்தாலே இப்ப ஜெகதீஷ் பவுல் சச்சங்கெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நிம்மதியா அப்படியே இன்பகரமா இருக்காரு. அவரு நான் வெளியே போகும்போது ஒரு பொண்ணு பாக்குது, பேசுதுன்னு வைங்க, இவருக்கு இயல்பா ஆசை பிறந்துச்சுன்னு வைங்க, அவருக்கு என்ன ஆகுது? அது கிடைக்குமா, கிடைக்காதா, பேசலாமா, வேணாமா, சொல்லாமா, வேணாமா, சொன்னா தப்பா, சொல்லனா தப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமா, சாமி கிட்ட ஒரு அறிவுரை கேட்கலாமா, இல்ல வேணாமா, சாமி ஏதாவது நம்மளை தப்பா நினைப்பாரா, இல்ல இல்ல எது பண்றானோ கடவுள் பண்ணிட்டோம், ஒருவேளை கடவுள் தான் இதை காட்டுறானோ, இருக்கலாம் இருக்கலாம், நம்ம தான் சொல்லிட்டோமே கடவுள் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டோம், ஒருவேளை இதை கடவுள் தான் காட்டுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுகிட்ட அப்படியே கிட்ட போய் சொல்லலான்னு போகும்போது அது ஒரு பையனை கூப்பிட்டு இதுதான் என் பாய் ஃப்ரெண்டு, ஐம் கோயிங் டு கெட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வைங்க, தலைவர் நிலைமை எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நிம்மதியா இருக்கும் சார். அப்ப துன்பம் துன்பம் ஒத்துக்க முடியாது இல்ல. உடனே நான் ஏன் ஒய் மீ சிவா, நான் சிவனே நான் கம்முன் தானே இருந்தேன், ஏன் இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு, ஏன் நான் பார்த்தேன்னு கடவுளை பழிப்பதும்
அவர் ஏசுவதுமோ ஏதோ ஒண்ணு தன்னுடைய தாபத்தையோ கோபத்தையோ வெறுப்பையோ வெளிப்படுத்துவது சுலபம் கடவுள்கிட்ட. ஏன்னா மற்றவங்க யாருக்கிட்ட பண்ணாலும் திருப்பி வச்சு செய்வாங்க, ஐசா பைசா கேள்வி கேட்பாங்க. கடவுள்னா ஒன்றும் சொல்ல மாட்டார். சரி ஏதோ மன அதங்கத்துக்கு புலம்புறாப்பா புலம்புட்டோன்னு கேட்டுப்பாரு. வேற என்ன கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால எல்லாரும் கடவுள்கிட்ட போய் குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கடவுளும் ரொம்ப கேட்டுப்பாரு. சரியப்பா, ஓகே, தப்பு என்னோட தான். சரி, அடுத்த முறை நான் உங்களுக்கு நல்ல பண்ண அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் தேவையில்லை. இப்போ கொடுக்காதவன் நீ நாளைக்கு கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம்? கொடுக்குறதா நீ இனி கொடுத்துருக்கணும். இதுவரை நிர்ணயம் பண்ணுவாங்க. இல்லைப்பா அது சரி, அதெல்லாம் வேணாம் எனக்கு. நான் உன்னை ஆசைப்பட்டேன், நான் உன்னை நம்பினேன், இது நீ தானா அப்படின்னு அதுக்குள்ள எல்லாம் கேட்டு போச்சு. பாருங்க, இப்ப அவருக்கு இருந்த பலம் குறைஞ்சிச்சு. கடவுள் மேல இருந்த அன்பு குறையுது, நம்பிக்கை குறையுது, பலம் குறையுது. இந்த சுயநலமும் என்னோட இழப்பும், அந்த வெறுப்பு, கோபம், ஆஹ், ஏதோ ஒரு இழப்பு, இதெல்லாம் சேர்ந்து அவ அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம்னு ஒரு தெளிவா இன்பகரமா இருந்தது. ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் அவ்வளவுதான். டோட்டல் கான்பிடன்ஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாமே கொலாப்ஸ். ஒரு சின்ன ஆசை கடவுளையே திட்டுற அளவுக்கு போயிடுச்சு. கடவுளையே குத்தம் சொல்லுது, குறை சொல்லுது. கடவுள் பொறுமையா கேட்டிருந்தாலும் கோவப்படுது. நான் இவ்வளவு சொல்றேன், நீ அமைதியா இருக்கிறேன், எங்கன்னா உனக்கு எதுனா இருந்தா நீ என்ன வெறும் கல்லா? இல்லப்பா, நீ சொல்லி முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ண, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்ல சொல்ல நீ திரும்பி பேசிக்கினே இரு. உனக்கு எதுனா இருக்குதா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், உனக்காக பட்டை போட்டேன், மொட்டை போட்டேன், கொட்டை போட்டேன், காவி வேட்டி கட்டினேன். இப்ப இதெல்லாம் நான் போட சொல்லப்பா, நீயா போட்டுக்கணும். இதெல்லாம் நீ எனக்கு செய்வேன்னு தானே போட்டேன். நான் எனக்கு கேட்காம போட்டுக்கினேன், உனக்காக தான்ப்பா போட்டுக்கினேன். இல்லப்பா, இப்படிலாம் பண்ணேன்னா நீ எனக்கு பண்ணுவேன்றதுக்காக தான் போட்டேன். சரி, இதெல்லாம் நான் போட சொல்லியே, நீ கேட்டாலும் கேட்கலாம், நான் பண்றதை பண்ணதான் போறேன். நீ இதெல்லாம் போட்டா மட்டும் எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு என்னப்பா வரப்போகுது சொல்லு. ஏதாவது நீ காவி வெட்டி கட்டி பட்டை போட்டு கொட்டை போட்டு மொட்டை போட்டா எனக்கு என்னப்பா வரும்? அதெல்லாம் கிடையாது. நான் உன் பேரை சொல்லி போட்டேன், இதெல்லாம் உனக்காக தான். சரி, நீ உனக்கு எனக்காக சொல்றியா? சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள்ப்பா, நீ அப்படியே கடைப்பிடி, நான் அடுத்த இதில் உனக்கு செஞ்சு தரேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் அவர் வெளியே வந்தார், ஒன்னு பார்த்தார், ஒரு சின்ன அறிமுகம். அந்த அறிமுகத்துல டோட்டல் பேஸ்மெண்ட் காலி. அவர் நின்று எட்ட விட்டார், இன்பத்தை விட்டார், எதை விட்டார், பலத்தை விட்டார், எல்லாம் விட்டார். கடைசியில எல்லாம் போச்சு. இவரு திரும்ப எப்ப இதை பெறுவார்? ஒரு சின்ன இன்ஸ்டன்ட், அவ்வளவுதான். ஒரு சின்ன நிகழ்வு மாயை பார்த்து அவர் சொல்லும், நம்மளை பார்த்து, மாப்பிள்ளை, என்னமோ தவன்னு, என்னமோ யோகம்னு, என்னமோ மந்திரம்னு, என்னமோ ஜபம் சொன்னேன், அது இதுன்னு சால்ட்டா ஒரு நம்ம வந்து ஒரு காத்து வந்து உன்னை கசக்கிட்டு போயிடுச்சப்பா. ஒரு காத்து அப்படி வந்துட்டு அப்படி போச்சு, அவ்வளவுதான். காத்து வரும்போது பார்த்த வண்டி, போகும்போது பார்க்கல. பார்க்கறதுக்கு வரும்போது பார்க்கறது தான் உங்ககிட்ட சக்தி இருக்குது, போகும்போது பார்க்குற சக்தி இல்லையே. மாய அசால்ட்டா பார்த்து ஒரு ஏளனமா ஒரு சிரிக்கும். அதை எதிர்க்கிறதுக்கு என்ன பலம் இருக்கு? ஒரு பலமும் இல்லை எதிர்க்கிட்ட. சுத்திட்டு ஓகே ஓகே கண்டினியூ, நெக்ஸ்ட் ரவுண்ட், கெட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்ட்டு போயிடும். ஒத்துப்பான தோல்வியே இல்லை. உடனே உள்ளிருந்து ஒரு வைராக்கியம், நான் இவளுக்கு எதிர்க்க இதை விட சூப்பரான ஒரு ஃபிகரை பிடிச்சி அவ கூட வந்து நான் இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணி போறேன், உனக்கு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி வரும். வாங்கினது போதாதான்னு அறிவு சொல்லும். ஆனா என்ன பண்றது, இந்த பழிவாங்க உணர்வு விடாது. இதை வந்து இவனை பர்டிகுலர்ஸா பர்சனலா இவரே எடுத்துப்பார். என்னை குறிப்பிட்டு வைத்து என்னை அவமானப்படுத்துறதுக்காக இவங்க கருதுவாங்க.
அவை ஏதோ ஒரு இயல்பான சந்திப்பு, இயல்பான நிகழ்வு. உன் மனசுல ஆசை தோணுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை. இல்லை நானே ஆசையை தூண்டியிருந்தாலும் என் பொழுதுபோக்கு நான் தூண்டினேன். உனக்கு எங்கடா போச்சு அறிவு? எனக்கு ஒரு கேள்வி எழுப்பு வேணா, அந்த டைமுக்கு ஒரு 1/2 hour ஓட்டின உடனே உன்னை வச்சு ஓட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். இதெல்லாம் நம்பி என் பின்னாடி வந்து கற்பனை கோட்டை கட்டுறேன்னா நீ முட்டா பையன். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு ஆல்ரெடி ஆளுகிறான். அவன் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த மீன் டைம்ல உன்னை ஓட்டினேன் அவ்வளவுதான். அது சிம்பிளா சொல்லிட்டு போயினே இருக்கும். இப்ப பாருங்க, இந்த பெண் ஆசை இவரை இப்படி ஆக்கிடுச்சு. இதே மாதிரிதான் மண்ணாசை, இதே மாதிரிதான் பொன்னாசை. இந்த 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 ஆசையாவது தீர்ப்பதற்கு வழி இருக்கு, மாறுவதற்கு வழி இருக்கு. பணம் கூட உழைப்பு இருக்கு. ஆனா அந்த மண்ணு ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அது மாறாது. அதனாலதான் அதுக்கு தலைமுறை தலைமுறை அடிச்சுக்கிறாங்க. இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு உயிரிழந்தவங்க கோடானா கோடி பேர். ஏன்னா அதுக்கு இவங்க யாருமே தான் அனுபவிக்கணுன்றதுக்காக எதுவும் வாங்குறதில்லை. அடுத்த தலைமுறை அனுபவிக்கணுன்றதுக்காக வாங்கும் போது அதனோட பலம் நாளை நம்ம முதல்ல எவ்வளவு இருக்கோம் பார்த்துக்குங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப மண்ணெல்லாம் ரொம்ப மண்ணாசை இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது, ஆபத்தானதும் கூட. இப்ப இந்த ஆசையெல்லாம் நீங்க எங்க இருந்து போனீங்க? இன்பம்ன்ற ஒரு நிலையில் பக்குவமாக இருந்தீங்க. அந்த இடத்துல இருந்து போய் தான் துன்பத்துக்கு ஆளாகுது. எல்லாரும் சொல்றாங்க கல்யாணம் ஆனவங்கள கல்யாணம் பண்ணிக்காதுப்பா, வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காத, நான் சொல்றதை கேள்வி. கல்யாணம் பண்ணவங்கலாம் சொல்லுவான். அப்புறம் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுவாங்க, கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், அதுக்குன்ட்டு என்ன பண்ண முடியும், நம்ம தான் சும்மா முடியாதுல்ல, தனியா வாழ்றதெல்லாம் கஷ்டம்பா கல்யாணம் பண்ணிட்டு. ஏன்? இதெல்லாம் இயல்பு. ஆனால் இதை அளவுகோல் போட்டு அறிவு கொண்டு எது தேவை, எது தேவையில்லை, எது பயனுள்ளது, எது பயனற்றது, எந்த ஆசை பயனான ஆசை, எது பயனற்ற ஆசை, எப்படிலாம். இப்ப எல்லாரும் காசுக்கு ஆசைப்படுறான், பணத்துக்கு ஆசைப்படுறான், சுகத்துக்கு ஆசைப்படுறான், சொத்துக்கு ஆசைப்படுறான், காருக்கு ஆசைப்படுறான், பங்களாக்கு ஆசைப்படுறான். இல்லையா? எவனா ஒருத்தர் நான் யோகி ஆகணும், சித்தர் ஆகணும், ஞானி ஆகணுன்றதுக்காக ஆசைப்பட்டு அதற்கான பயிற்சியும் முயற்சியும் எடுத்து வருவானா? வரமாட்டான். ஆனா இதெல்லாம் கஷ்டம், கடினம். ஸோ இதுக்காகனா நிறைய உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அது இதெல்லாம் ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். ஆனா நம்மளுக்கு கடவுள்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு? கடவுளை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம ஆசைக்கெல்லாம் கடவுள் ஹெல்ப் பண்ணி பூர்த்தி செஞ்சா போதும். நான் நிறைய ஆசைப்பட்டே இருப்பேன். நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, அவருக்கு அவர் மாத்திக்கிட்டாவும் இருப்பேன். நேற்று இப்போ ஆசையை க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு வரும்போது இதை வேணா அதை கொடுங்குவார். திரும்பி ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா நீ ஏன் எனக்கு கொடுக்கலன்னு ஏமாத்துவேன்னுமோ கடவுளை பார்த்து. ஏய் நீ நேற்று கேட்டப்பா நான் கொடுக்க வேண்டாம், அது வேணா நீ இதை கொடுங்க. சரி இதுக்கான இப்போ டைம் எடுக்கும் போது அதுக்குள்ள அதை விட்டு நீ இன்னொரு இதுக்கு போற, இதெல்லாம் எனக்கு எப்படிப்பா அப்படின்னா, அது நாங்களாம் அப்படிதான். நீ எப்படி மாறிக்கிட்டே இரு எங்களை மாதிரி. உங்களை மாதிரி நான்லாம் மாற முடியாது. நான் மாறாத இருக்கிறதுனால தான் நீங்களாம் என்ன கேட்குறீங்க. நானும் மாறிட்டேன் தான் நீங்களாம் கேட்க மாட்டீங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஆசையே துன்பத்துக்கு காரணம்னா எல்லாரும் துறவி ஆயினுன்றது நோக்கம் அல்ல. இந்த ஆசைக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகள் இருக்கணும், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். ஆசைப்பட்டுட்டு அப்புறம் கண்டதுல போயிட்டு நம்ம நம்ம ஆசைக்கு அதிபதியான நம்ம பாலாஜியில இருக்கான் சச்சங்கத்துல. வருக்குட்டியே முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்கும் பாலாஜின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி அவனுக்கு விளக்கம் கொடுத்து இது இங்க போய் முடியும்னு சொன்னாலும் அதே சூழல் நாளைக்கு வரும். குடுகுடுன்னு என்கிட்ட ஓடி வருவான், சாமி இப்படி சாமி அப்படி சாமி. அப்பா வேணாம்ப்பா, இதை தான் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனே, இது இந்த மாதிரி சங்கடம் எல்லாம் வரும், பொறுமையாக அவசரப்படாது, இதெல்லாம் வேணாம் இயல்பா. அப்புறம் என்ன கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், சரி அவங்க நோக்கம் என்ன கன்வின்ஸ் பண்றாங்கன்னு புரிஞ்ச உடனே சரிப்பா பாத்துக்கிறேன், பண்ணுங்க, ரிஸ்க் எடுக்கலாம், நானும் கூட சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிறேன், அவ்வளவுதான்.
அது என்ன போய் எந்த இடத்துல போய் முடியுமோ அந்த இடத்துல தான் போய் முடியும். அவனும் அப்படியே தான் இருப்பான். திரும்ப அடுத்து ஒரு வாய்ப்புல சொல்லுவேன் முன்கூட்டியே, திரும்ப அதே சூழலுக்கு வருவான், அதே இடத்துக்கு போவோம். அதாவது நிம்மதியா இருக்கிற வாழ்க்கைய நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, அமைதி இல்லாம இந்த ஆசைக்கு பின்னாடி போய் வேதனைக்கு மட்டுமே ஆளாகி கடன் தொல்லை, இந்த தொல்லை, அந்த தொல்லை, நிம்மதி இல்லை, பயம், இப்படின்னு வாழ்க்கை நீங்க வேணா அவரே கேளுங்க. ஜெகதீஷ் இது நீங்க யாருன்னா ஒருத்தர் பாலாஜி கேளுங்க. சின்ன பாலாஜி லைன்ல தான் இருக்கா அவ்வளவு. சாமி இப்ப தெரிஞ்சிட்ட சாமி. அப்படியா? அவருக்கு எல்லாம் ஒண்ணுமே முன்கூட்டியே சொல்லுவேன். ஆனா அவரால் அந்த சூழ்நிலை வரும்போது திரும்பவும் என்கிட்ட வந்து பதட்டமா நிற்பார். நான் சொல்லுவேன், ஏன் பாலாஜி இதைதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேனே, நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கிறேன். ஒண்ணு கேட்பார், இல்லைன்னா என்ன கன்வின்ஸ் பண்ணுவார். அவரால் கேட்க முடியலன்னா என்ன கன்வின்ஸ் பண்ணுவார். கன்வின்ஸ் பண்ண நானும் சரி பாத்துக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி சாமி நீங்க சொன்னதுதான் சாமி. அதாவது இப்போ வினோதன நானும் பார்த்தா எதுவும் தேவைப்படாது. பட் நிறைய பேர் சம்மந்தப்படும் போது அதை அவங்க இழுக்கிறாங்க இந்த இதுல. அதுல வந்து நீங்க சொல்லியும் அதை மறைச்சிருது அந்த இழுக்கும் போது ஏன்பா நீ இழுப்புக்கெல்லாம் போற? இழுத்த இழுப்புக்கெல்லாம் திரும்பி அதே போகாம அவங்கள நீ அந்த தவறு பக்குவப்பட்டு அதான் சாமி அந்த டைம்ல அதான் சாமி அந்த டைம்ல அதை வந்து அதை வந்து பண்ண முடிய மாட்டேங்குது சாமி. அந்த தருணத்துல வந்து அதை வந்து மாத்தி அமைச்சிக்க முடியல. அதே மாதிரி அந்த இதுலயே கண்டினியூவா போற அந்த அந்த இதுக்கே போயிடுறேன். அவ்வளவு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். தன் கருத்தை சொல்ல கூட இப்போ உங்களோட அருள்ல பரவாயில்ல சாமி. அதாவது இந்த இடத்தை நம்ம இப்போ இப்படி சொல்றோம்னா அது கொஞ்சம் கவனமா இருக்கு. தன் கருத்தையோ தன்னையோ சிந்தனையோ ஒரு நல்லதையோ சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லாம இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கு? ஒரு அடிமைத்தனம் இருக்கு. அது எதற்காக நம்ம அடிமையா இருப்போம்? ஆசா பாசம் சுகம் துக்கம் காமம் குரோதம் காதல் மோதல் சாதல் நீ நான் என்று உண்டு அப்படின்னு நிறைய. ஸோ இந்த எனர்ஜியே உங்களில இருந்து வெளியே வர்றதுக்கு சக்தி இல்லை. நான் அடிமைத்தனம் சொன்னது இதை. உடனே நீங்க பாசத்துக்கு அடிமையிட்டேன், அதுக்கு ஆயிட்டேன், அதுல எல்லாம் இதன் அடிப்படையில தான். ஏன்னா நீங்க எல்லாரும் எது பாசம், எது நேசம், எது ஆதாயம், எது எல்லாம் சொல்றீங்களோ அதை ஒன்றாவது உங்களால் வெளியே காட்ட முடியுமா? நீ என்ன உள்ள அனுபவிக்கிறியோ, என்ன உனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதோ, இல்ல நல்லது கிடைக்குதோ, இல்ல சுயநலம் வளர்த்தோ, இல்ல பாதுகாப்பு வளர்த்தோ, எது வேணா வளர்த்தோ, அது என்ன உனக்கு நன்மை செய்தோ அந்த நன்மையை எடுத்து வெளியே காட்ட முடியுமா? இப்ப நான் இருக்கேன், சரி பாலாஜி நான் பாத்துக்கிறேன், பொறுமையாரு அமைதியாருன்னு சொல்றேன். உன்னால முடியல, ஆனா நான் உனக்கு இதை செஞ்சு காட்டுறேன். என்கிட்ட இருக்கிற சக்தியை உங்ககிட்ட காட்டுறேன். நீயும் பொறுமையாகிற, அமைதியாகிற. நம்ம இது தவறு, சாமி சொல்றத கேட்போம், நம்மளுக்கு நாளைக்கு நல்லது நடக்கும் நம்பி போறேன். அதே மாதிரி நடக்கும். இப்ப என்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதை நான் வெளியே காட்டுறேன், உனக்கு காட்டுறேன். நீ அனுபவபூர்வமாக பார்க்கிற, உணர்ற, நன்மை நடக்குது, மாறுது, இதெல்லாம் வரும். நீ ஏதோ ஒரு சுகமோ ஆசையோ பாசமோ எல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரு ஆணவமோ என்ன விஷயம், எதெல்லாம் உனக்கு பயனுள்ளதுன்னு சொல்றியோ அதை வெளியே காட்ட முடியுமா? அது எப்படி இருக்கு, அதன் கலர் என்ன, அதன் நோக்கம் என்ன, அதனால் நீ அடைஞ்ச பயன் என்ன, அதனால் நீ பெற்ற விஷயங்கள் என்ன, ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? இப்ப நான் அன்பு
நான் அன்பா இருக்கேன் பாரு, எனக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உடனே என்ன கோபத்தோட வரான், எல்லாரும் வராங்க, அப்படியே என்னை பார்த்து கொண்டாலும் பேசுறதுல அமைதியாகி ஒரு இந்த நிலையை அனுபவிச்சுட்டு போறாங்க. என் அன்பை என்னால காட்ட முடியுது, என் கருணையை காட்ட முடியுது, இரக்கத்தை காட்ட முடியுது, பரிவும் காட்ட முடியுது, பரிவுபகாரத்தையும் காட்ட முடியுது, அமைதியை காட்ட முடியுது. இப்ப யார் அமைதியில இருக்கோம், அமைதி கொடுக்குறேன், நிம்மதி இல்லைன்னா நிம்மதி கொடுக்குறேன், துன்பத்துல இருந்தா இன்பத்தை கொடுக்குறேன், இன்பத்துல இருந்தா துன்பத்தை போக்கி இன்பம் நிலைக்க வழி சொல்றேன். என்னால நேர்மறை விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்குறேன், தைரியம் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். சாமி இருக்காங்க பார்த்துப்பாங்க, சாமி இந்த மாதிரி பண்ற சாமி, சரிப்பா நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன். அது தவறாங்க, அது இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணுன்னு வழிகாட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எதற்கெல்லாம் அடிமையா இருக்கிறீர்களோ அதுதான் நான். அதை எதிர்க்கவும் முடியல, தவிர்க்கவும் முடியல, அதுக்குதான் உள்ளதான் நான் சுத்துறேன்னு சொல்ற ஒரு விஷயத்தை வெளிக்காட்ட முடியுமா? நீங்க என்ன கேட்டது அத்தனை விஷயம்ல இதை நீங்க சொல்றீங்களா சாமி, நான் எல்லாத்துக்கும் காட்டுறேன். நீங்க எல்லாம் சாட்சிகள். இத்தனை ஆண்டு காலம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, அனுபவிச்சு. உடல்நல கேடா, உடல்நலம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஆனால் நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஒன்னாவது, அதனால் நீ என்ன பயனடைந்தாய், அது எங்கிருந்து வந்தது, எங்க போய் உனக்கு பயனை கொடுத்தது, அதை நீ வெளியே எப்படி பயனடைந்தாய் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதனால்தான் இந்த இடத்தை நான் அடிமைத்தனம்னு குறிப்பிட்டேன். எதுவுமே தெரியாது, அது ஒரு சக்தி என்னை இயக்குது, அதுக்கு நான் எதிர்க்கவும் முடியல, பலவீனமா இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சுவாமி, ஆனா என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியல. சரிப்பா, பயிற்சி செய், நான் சொல்வதை பின்பற்று, அதை போய் நீ வேற அப்படின்னு ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, ஒரு தளர்ச்சி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், முடியாது. அதோட இது எனக்கு ரொம்ப சுலபமா இது ஆசை. ஐயோ பணம் பிள்ளைக்கு இது என் பொண்ணுக்கு அது முன்னாடி இது அப்படியே வேகமா ஓடி இது ஏதோ. என்ன ஏதுன்னே தெரியாம ஆசைப்படுறதுக்கு பேர் நியாயமான ஆசை ஆகுமா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க வினோத். சுவாமி சொல்லுங்க, இதெல்லாம் நியாயமான ஆசை ஆகுமா? இல்லைங்க. அப்புறம் இது துன்பம் வராம எப்படி இன்பம் வரும்? நியாயம் தான் சார். ஸோ அன்னைக்கு கூட ஒருத்தர் என்ன கேட்டார், சாமி மாதிரி நான் போய் எனக்கு தெரிஞ்ச குரு ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்தேன். சரிங்க, ஒரு மாதிரி இருக்கு. எங்க சாமிஜி சொன்னாரு, நீ எத்தனை பேரை கூப்பிட்டு யாத்திரை கூப்பிட்டு போயிட்டு வா, என் பாவம் எல்லாம் கழியும் அப்படிலாம் சொன்னாரு. சரிங்க, ஆனா அதுக்கு நிறைய செலவாகும். சரி, இப்படி பண்ணாதான் புண்ணியம் கிடைக்குமா, வேற ஏதாவது வழி இருக்கான்னு என்ன கேட்டாரு. உங்க குரு சொன்னதை நீங்க மதிக்கிறதோ மதிக்காதோ ஒவ்வொரு பண்றதோ பண்ணா அது உங்க விருப்பம். அவர்கிட்டே போய் சொன்னா இவ்வளவு பணம் என்னால செலவழிக்க முடியாது, அந்த சூழ்நிலை இல்லை எனக்கு, இன்னும் ஒரு வருஷத்துல என் பொண்ணு கல்யாணம் பண்ணா அதுக்கு இன்னும் நிறைய செலவாகணும், அதனால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உங்க குரு கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. பிரச்சனை ஒன்றும் இல்லை, குரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நீ கேட்டதுக்கு அவருக்கு தெரிஞ்சது, அவர் சொன்னாரு, இதற்கு வேற ஏதாவது உபாயம் இருக்கான்னு கேளுங்க சொல்லுவாரு. இல்ல நீங்க சொல்லுங்க சுவாமி. அப்ப நான் சொன்னேன், புண்ணியத்தை தேடி போறதை விட பாவத்தை பண்ணாம இரு. ஏன் பாவம் பண்ணிட்டு போய் புண்ணியம் தேடுற?
நீ பாவத்தை நிப்பாட்டினாவே புண்ணியம் தானே உன்னை தேடி வந்துடும். எதுக்கு பாவம் பண்ணும், அப்புறம் எதுக்கு புண்ணியத்தை போய் பத்தணும்? அப்ப அவர் சொன்னார், சுலபமா முடியல சாமி, பாவம் பண்ணியே பழகி போச்சு, அதெல்லாம் நிறுத்துறதுக்கோ தவிர்ப்பதுக்கோ என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீயே என் கூட 24 நாள் இருந்தா உன்னை ஏமாத்திட்டு எப்படி பாவம் செய்யலாம் தான் எனக்கு தோணும். ஏமாந்தா நான் உனக்கே செய்யலான்னு தான் தோணும் அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சேன். நான் சொன்னேன், ஒருவேளை நீ எனக்கு பண்ணா நான் உன்னை மன்னிச்சிருவேன், கவலைப்படாத. நான் வருத்தப்பட்டாதான் உனக்கு அது பாவமாகும், நான் உன்னை மன்னிச்சுட்டா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்ன அவருக்கு. அவருக்கு ஒண்ணு ஒரு ஓரத்துல ஒரு மலர்ச்சி ஏற்பார். அப்ப அவரோட பிளான் என்னன்னா, என்னை எப்படியாவது ஏமாத்தணுன்றது அவர் முன்கூட்டியே முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பிசினஸ்ல சம்மந்தப்பட்டது. ஏதாவது ஒண்ணு பண்ணா அவருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக அவர் கருதுறாரு. அவருக்கு தெரியாது நான் யாரு இல்லையா. அதனால அவருக்கு சொன்னேன். ஆனா அவரால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுன்றது எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். சொல்றது சுலபம், ஆனா பின்பற்றுவது கடினம் இல்லையா. எல்லாத்தையும் இப்ப நம்ம ஆசைப்பட்டா துன்பம் வருதுன்னு தெரியுது. அப்ப நான் துன்பத்துக்கு முன்னாடி, ஆசைப்படாததுக்கு முன்னாடி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பத்துல இருக்கேன். பிறகு உங்களுக்கு தெளிவா புரியுதா? புரியுதுங்க சார். இப்ப இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாம நம்மள உள்ள இருந்து இயக்கும் போக பொருளின் துடிப்பு, இந்த ஆண் பெண் ஈர்ப்புன்றது ஒரு பொதுவான விஷயம். அது எங்க ஈர்க்குது, எங்க போகுது வருதுன்னு தெரியாது. ஆனா நாம் அறிவை கொண்டு இதெல்லாம் நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த மனோசக்தி அந்த மாதிரி, இந்த பணம்ன்றது எல்லாருக்கும் தேவை இருக்கு. நமக்கு நிறைய ஆசை வர்றது இயல்பு. பணம் அது முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். அது இப்படிதான், அது அப்படிதான்றது ஒரு ஒரு நீதி இருக்கு. பணம் இப்படிதான் சம்பாதிக்கணும். ஆனா அது எப்படி வேணா சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னா அதற்கான பலன்கள் அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஆசைன்னா அதுக்கான துன்பம் தான் கொடுக்கும். அதனால எல்லாத்துக்கும் தர்மமும் நீதியும் நேர்மறைகளும் இருக்கு. அந்த நேர்மறைக்கு மாறாக எதிர்மறையாக செயல்படும் போது மட்டும்தான் ஆசை துன்பம் ஆகிறது. ஒரு நியாயமான ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றன. கடவுள் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்கின்றார். நீ என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் கடவுள் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன வேணுமோ கேள்வி நான் தரேன். இது நியாயமான ஆசைக்குள்ள போகுது. ஆனா இந்த சுயநலம் பேராசனம்ன்ற பிறகு கடவுள்கிட்ட போகாது. மனம் பாரமா இருக்கும், கடவுளையும் நம்பாது. இது தன்னை தான் புத்திசாலியாக சிந்திக்க வைக்கும், அப்படி இப்படின்னு ஓடும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட தேவைகளை கடவுள் பூர்த்தி செய்யறான், ஆசைகளையும் பூர்த்தி செய்யறான். அது நியாயமா இருக்கும்போது நீ உனக்கு தெரியும். நீ என்னால இமயமலையே வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட கடவுள் பூர்த்தி செய்வான். அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளும்படி உனக்கு வழி காட்டுவான். யாரை சந்திக்கணும், எங்க போகணும், எப்படி உழைக்கணும். ஆனா இந்த எண்ணத்தாலேயே வாங்கிடணும், உழைக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. வெறும் இந்த மனசோட ஆசைகள்ல பிறந்த ஆசைகளை வச்சு, அது எண்ணங்களை வச்சு, அந்த எண்ணங்கள்லயே எல்லாத்தையும் வாங்கிடணும். அதற்கு சாமர்த்தியம் காட்டணும், புத்திசாலித்தனம் காட்டணும், பூலா பண்ணணும், டொபி பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் இயல்பா துன்பமா மாறுது. இப்ப சிவபெருமான் கைலாச மலையில உட்காந்துருக்காரு. அப்ப நான் உன்னை கைலாசத்தை தரிசிக்கலாம் விரும்புறேன், நான் கைலாசத்திலே உன்ன மாதிரி இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன்னு வச்சுங்க. அவர் என்ன சொல்வார்? அப்ப என்ன மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி, இந்த பயிற்சிகள்லாம் பண்ணி, இந்த நிலையெல்லாம் உயர்ந்து வந்தீங்கன்னா நீயும் கைலாசத்திலே என் கூடிய வரலாமா? அப்படி இல்லைன்னா தரிசனம் பண்ணிட்டு நீ கிரிவலம் வந்துட்டு நீ போகணும். உன் பிறப்பின்ல ஏற்பட்ட நல்லது கெட்டது இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் அகன்றப்பட்டு மீண்டும் ஒரு புது பொலிவுடன் வாழ்வை தொடர்ந்ததுக்கு நான் ஒரு வாய்ப்பு அளிப்பேன். இந்த அனுபவங்கள் உனக்கு
நன்மை செய்யும், உன் வாழ்க்கை சிறப்பா அமையும் சொல்லி அனுப்புவார். ஆனா திரும்ப இங்க வந்த உடனே எல்லாம் சுற்றுப்புற சூழல், பழக்க வழக்கம், சொந்தம் பந்தம், ஆசா பாசம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்த உடனே புஷ்ஷுன்னு கைலாசன் அத்தனையும் மறந்து விடுவார். எப்பனா பேசும்போது மட்டும் அந்த அனுபவத்துல நான் இங்க குதிரை நின்னேன், இங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அங்க அது மாதிரி ஆயிடுச்சு, இங்க டீ குடிச்சோம், அங்க ஒரு சூடா பஜ்ஜி குடுத்தா பாரு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, இப்படிதான் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நான் கைலாசத்தில் நான் பற்ற அந்த இதெல்லாம் அகன்று ஒரு சுதந்திரமாக ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம் பாருங்க, அந்த அனுபவத்தை நினைவில் கொள்ள முடியாது. ஏன்னால் இவங்க இப்படி வந்தோடனே அதை மறந்துடுறோம், திரும்பி எல்லாம் சூழ்ந்துடுறோம். அந்த அனுபவத்தை வளர்த்தார்கள் என்றால் உட்கார்ந்த இடத்திலே கைலாசத்தை போய் சேர்றதுக்கான பாதைகள் எல்லாம் கடவுள் சொல்லுவார். அவங்க அதை யாரும் செய்ய முடியும். அதனால ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னார்னா எதனால சொன்னார்னா, நான் ஆசைப்படலைன்னா இன்பமா இருக்கேன், ஆசைப்பட்டாதான் துன்பம் ஆகுறேன்றத ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க ஆசைக்கே துன்பம், ஆசைக்கு துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு சிலமா சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆசைப்படலைன்னா நீ இன்பமா இருக்கேடா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது உள்ள போனீங்கன்னா எல்லாம் பிரச்சனை. ஏன்னா ஒரு ஆசைக்கு உனக்குள் தோன்றப்பட்ட ஆசை உன்னால் பூர்த்தி செய்ய கொள்ள முடியாது. அது நீ இன்னொருத்தரை நாடணும், இன்னொன்னு பண்ணணும், ஒரு 10 பேரோட சம்மந்தம் பண்ணணும், அந்த 10 பேர் உள்ள நோக்கத்துக்கு போகணும், அந்த நோக்கத்துல இருந்து உன் ஆதாயத்தை பெறணும், அந்த ஆதாயத்தை பெற்று நீ ஒரு இடத்துக்கு வரணும், இடத்துக்கு வந்த பிறகு அந்த ஆசையில உனக்கு 100 ரூபாய் இந்த மாதிரி 1000 ரூபாய் மதிப்பாயிட்ட, இந்த 1000 ரூபாய் எங்க கொண்டு போய் கொடுப்பேன், நாளைக்கு நீ 10,000 ரூபாய் ஆகணும் கொண்டாட்டிக்கிட்டு கொடுப்ப. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஏன் சும்மா வச்சுக்கணும், நகை வாங்கி வச்சுக்கிறாங்க, உடனே நம்மளுக்கு பிடிக்காது போவோம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம்னா அசால்ட்டா இது என்ன துன்பங்கள் தொடரும். ஆசை இல்லை என்றால் நாம் இன்பகரமாக இருக்கிறோம், ஆசைக்குள்ளே போனால் நம்ம துன்பகரமாக ஆகிவிடும். அவ்வளவுதான். அதுதான் புத்தர் வந்து ரொம்ப அழகா சொல்றார், துன்பத்துக்கு காரணம் ஆசைதான் அப்படின்னு சொல்லு. நீ இன்பத்தை விட்டு தான் துன்பத்துக்கு போற, துன்பத்தை விட்டு இன்பத்தில் ஏறேன், அது எப்படி சாமி போவோம், இருக்கிறத வச்சு வாழ்னா என்ன இது என்கிட்ட, அதான் ஒண்ணும் இல்லை, அவனுக்கு பாரு அவ்வளவு இது, இவனுக்கு பாரு இவ்வளவு இது, அவனை நேர்மையா சம்பாதிச்சானா நியாயமா சம்பாதிச்சானா அப்படியே சம்பாதிச்சான்ல, சரிப்பா நீயும் போய் சம்பாதி, யாரும் வேணாம் செய்யலாம், அதெல்லாம் அப்படி இல்லை எப்படி இல்லை, ரொம்ப குழம்பிக்கிட்டே இருப்பார். அதனால ஆசைப்பட்டு துன்பப்படுறதோட ஆசைப்படாம இன்பகரமா இருக்கலாமே. ஆசைப்படு, அவசியமான ஆசை, நியாயமான ஆசை, கடவுள்கிட்ட சொல்லி கடவுள் உனக்கு பூர்த்தி செய்வார். அப்படி அது நியாயமற்ற ஆசைன்னா கடவுளே சொல்லாருப்பா, இதனால உனக்கு நாளைக்கு துன்பம் வரும் பார்த்துக்கோ, இது சரியா வராது பார்த்துக்கோ அப்படின்னா, பரவாயில்ல சாமி நீ கூட நான் பாத்துக்கிறேன், சரி பார்த்துக்கோ. அப்புறம் குத்துதே கொடையுதே வலியுதே ஐயோன்னா என்ன பண்ண முடியும், கடவுள் நீ தானேப்பா கேட்ட, நாங்களா கேட்டோம். அன்னைக்கு நல்லதா தெரிஞ்சுது, இன்னைக்கு கெட்டதா தெரியுது, இன்னைக்கு கெட்டதா தெரியும்ன்றதான் நான் முன்கூட்டியே சொன்னேன், நல்லதா இருந்து யாரு கேட்டேன், யாரும் கேட்க மாட்டேன். ஸோ இந்த தேவைகள் நியாயமான ஆசைகள் எல்லாம் கடவுளோட தர்ம நீதிக்குள்ள வரும், மற்றதெல்லாம் வராது. அந்த இடத்துக்கு போயிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பவும் அந்த ஆசைப்படுவதை விட்டு விட்டால் துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்துக்கு வந்துடலாம். அதனாலதான் பெரிய பணக்காரர்கள் வந்து எல்லாரும் வந்து எல்லாம் இருக்கு என்கிட்ட, என்னால வாழ முடியல சுவாமி, என்ன பண்றது, அப்ப உட்கார குமாரஸ்வாமி பதவி, சண்முக பதவி, பகைப்பதிகள் பெரிய 10 நிமிஷம் தியானம் பண்ணு, முருகருக்கு அபிஷேகம் பண்ணு, ஆராதனை பண்ணு, முடியலையா கோயில்ல வந்து உட்காரு, ஒரு மணி நேரம் உட்காரு, இங்க நேர்மறை விஷயங்கள் எல்லாம் பேசப்படும், அதை காது குத்தி கேளு, உள்ள கொஞ்சம் அனுபவி, உனக்கு நிம்மதி அமைதி எல்லாம் வந்துடும். ஐயோ சாமி எனக்கு முட்டில கொஞ்சம் ப்ராப்ளம்,
எனக்கு இது கொஞ்சம் ஷோல்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அது கீழே உட்கார முடியாது. அதற்கு ஏதோ உபாயம் சொல்லுவோம். இல்லைன்னா சரிங்க நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க இதை வீட்டுல எங்க உட்காந்து படிங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட துன்பத்தை போக்குறதுக்கு கொஞ்சம் அன்பை கொடுத்து அந்த பாரத்தை குறைச்சி விட்டோம்னா அவருக்கு ஒரு நல்லா இருக்கும். அதோடைய ஒரு வாரம் திரும்பவும் அதே இடத்துக்கு போய் மாற்றுவார், திரும்ப ஒரு வாரம் திரும்ப இறக்கி விட்டும் போவார். அதனால நம்மளுக்கு கடவுள் இன்பகரமா வைத்துக் கொள்வதற்கு 1000 வழிகள் சொன்னாலும் துன்பகரமாக இருப்பதுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். இதுதான் விந்தை, யாரும் ஏற்போர் இல்லை. துன்பத்தை தேடி தேடி போய் வாங்குவாங்க. வெறும் இந்த பண ஆசை, இந்த ஆசைனால மட்டும் இல்லை, ஆணவத்தினால வரும், அகந்தைனால வரும், தான்ற கர்வத்தினால வரும், நீ நான் என்ற பேதமையால் வரும், இப்படி நிறைய வரும். அதனால நம்ம துன்பத்துக்கு காரணம் ஆசைதான், துன்பத்துக்கு காரணம்னு சொல்றதை விட இந்த ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன், இன்பகரமா இருந்தேன். இந்த ஆசையை விட்டுட்டா நான் எங்க போவேன், இன்பகரமான இடத்துக்கு போவேன். இதற்கு என்ன பண்ணோம், ஒண்ணு குருவை வணங்கி நிற்கணும், இல்ல கடவுளை பின்தொடரும். எது உங்களுக்கு சுலபமோ அதை செய்யுங்கள், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா வினோத்? புரிஞ்சுதுங்க சாமி. நன்றிங்க சாமி. என்ன இருந்தாலும் கரெக்டா மணி அடிச்சிடுறீங்க. சாமி பழகிடுச்சு சாமி. ஆமா. காலம் தன் கடமையை செய்து சாமி. ஆமா ஆமா. உங்க பயாலஜிக்கல் கிளாக் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. பேட்டரி எல்லாம் மாத்தி சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க போல. கரெக்டா ஒன்னரை அப்படின்னு அடி. ஆமா சார். ஆமா சார். ஆமா, தமிழ்ல சொல்லலாம் உயிரியல் கடிகாரம். நீங்க என்ன சொல்றீங்களோ அது டைரக்டா எப்படி அது மைண்ட்ல ஸ்டோர்ட் ஆகி ரீகலெக்ட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா அது நம்ம உயிரோட கலந்துருக்கிற ஒரு உணர்வில் கலந்த போது நம்ம முன்கூட்டியே சொன்னதை அது நினைவூட்டுறது அந்த மாதிரி. அது உங்க வரையும் அடிக்கிறது தான் சாமி எனக்கு சந்தோஷம். அது இங்க நான் நினைக்கிறேன் அடிச்சு. சொல்லுங்க, எது சொல்லுவோம். கதா சாமி, நம்ம நீங்க நினைக்கிறது உங்களுக்கு அங்க கேக்குதுங்கிறது சந்தோஷம். ஓகே, எல்லாமே கேட்க வேணாம் சாமி. நினைக்கிறது எல்லாத்தையும் கேட்காதீங்க. சென்சார் மோட் இருக்கா? ஓகே ஓகே. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க, இப்ப இந்த இறைவனையே நம்ம நொந்துக்குறோம் அப்படின்போது சில சமயம் குருவையே நாங்க நொந்துக்குவோம். ஏன் எனக்கு இந்த சோதனை கொடுக்குறீங்க, ஏன் செய்ய மாட்டீங்க? என்ன பண்றது, இதெல்லாம் இயல்புதான். நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம திருப்பதி விட்டு நல்லது கெட்டது எல்லாமே சுவாமி தான். முடிஞ்சிச்சு, சிம்பிள் ஆயிடும், லைட் ஆயிடும். நல்லதெல்லாம் சாமி, கெட்டதெல்லாம் நானுன்னு சொன்னா பட் இது ஒரு ப்ரெஷரா இருக்கு. நம்மளை பத்தி சாமிக்கு தெரியாதா? இல்லை, உண்மைதான். ஏன் நம்ம இந்த இடத்துல விட்டு சாமியை பிரிக்கணும் சொல்லலாம்? நல்லதோ கெட்டதோ என்ன இருக்கட்டும், எல்லாமே இயல்பு தானே, அது சாமிக்கு தெரியுதுங்க. என்ன இப்போ, அதாவது நீங்க வெளியே வாய் வழியா இல்லை, உங்க மனதில் ஏற்படுற சங்கடங்கள்ல இது இதுன்னு பிரிக்கப்படும் போது இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இயல்பு தானே. சாமி சொல்லுதை நம்ம கடைபிடிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது ஏதோ வருதுதான் வரட்டும் வாழ்க்கையில, அதுக்காக என்ன பண்ண முடியும்? இது அது நான் ஏன் பிரிக்கணும், எல்லாமே சாமி தான் பார்த்துக்கிட்டோம். எனக்கு எது தேவை தேவையில்லை, எதோ நல்லது விஷயம் இயல்பு தானே அப்படின்ட்டா பாருங்க, ரொம்ப லைட் ஆயிடுது. இது சாமி, இது நானு அப்படின்னும் போது ஒரு விலகல் இருக்கும், ஒரு கேப். எல்லாமே ஒண்ணுன்னா முடிஞ்சிச்சு, சிம்பிள் ஆயிடுங்க. அக்செப்டன்ஸ், ரொம்ப லைட்டா ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணு. ஓகே, நன்றி நன்றி.
சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. ம். சுவாமி, ம். நான் எனக்கு இருந்த கேள்வியும் நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்க சுவாமி. இருந்தாலும் கேட்கிறேன் சுவாமி. இப்போ ம். மனிதர்கள் நிறைய பாசத்தாலையும் நேசத்தாலையும் இல்ல ஆசையாலும் கூட ம். நிறைய விஷயங்களை சுமக்குறாங்க சுவாமி. ம். இந்த இந்த சுமைகள் வந்துட்டு அவர்களுக்கு எலும்புகளையும் அவங்களுடைய நரம்புகளையும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப வீக் ஆக்கிடுது சுவாமி. நரம்புகள் சுருக்கப்படுகின்றன, எலும்புகள் ம். தேய்கின்றன சுவாமி. அதாவது வேகமாவே தேய்கின்றன. இப்போ ஒரு ஆமா. ம். 30, 40, 45, 50 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறப்போ நமக்கு ம். அவங்க நடக்கிறதுக்கே ரொம்ப இயலாமையா இருக்காங்க. நம்ம சர்வசாதாரணமாவே பார்க்க முடியுது சுவாமி. ரொம்ப ம். கடினப்படுறாங்க, துன்பப்படுறாங்க ஒரு இயல்பா இருக்கிறதுக்கே. இப்படி இந்த எலும்பு தேய்மானம், இந்த ம். நரம்புகள்லாம் தேய்வது, இது எல்லாமே ம். தேய்விலிருந்து நீக்கி பலத்துடன் இருந்து வாழ்வதற்கான ஒரு முறையை சொல்ல வேண்டும் சார். நான் இந்தியா வரும்போது ஜாம் பஜார்ல ஒரு கடை இருக்கு ஜெகதீஷ். அங்க நான் கொடுத்த ஐட்டத்துல 2 ஸ்பூன் வாங்கி ஒரு பாட்டில் எடுத்துன்னு போய் ஊர்ல வச்சுட்டு அப்பப்போ என்னென்ன பெயின் வருதோ அது 2 ஸ்பூன் சாப்பிட்டுருங்க. நாட்டு மருந்து கடை என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நிர்மல்னு வச்சிருக்கான். அவன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வேகமா கொடுக்க சொல்றேன். சிட்டுக்குருவி லேகின்ஸ். ஏன்னா ரொம்ப சுலபம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பாருங்க, இந்த மனதையும் உடலையும் மென்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளோட மத நல்லிணக்கம், மதம், கோட்பாடு, வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், யோகம், தியானம், மந்திரம், யோகம், கவசம், இப்படின்னு பல விஷயங்கள நம்மளுக்கு கொடுத்தாங்க. உனக்கு பணம் உன்னை வன்மையாக்கும், பெண் சுகம் உன்னை வன்மையாக்கும், ஆசை உன்னை வன்மையாக்கும், பாசம் உன்னை வன்மையாக்கும், இதெல்லாம் எந்து என்று சொல்கின்றாயோ அதெல்லாம் உன்னை வன்மையாக்கும். இந்த வன்மையை நீ சுமக்க ஆரம்பித்தால் உடல் தாங்காது. இந்த உடலோட மொத்த இயக்கமும் மூளைக்குத்தான் செல்கின்றது. மூளையிலிருந்து தான் எல்லாம் மாறுகின்றது. இந்த மூளை எத்தனை தூரம் சிரமப்படுகின்றதோ, வலிக்கின்றதோ, அப்போதெல்லாம் உனக்கு உடல் நலம் கேடு வர ஆரம்பிக்கும். இந்த உடல் நீ மென்மையாக வைத்திருந்தால் இந்த உடலுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் செய்து உணவு பழக்கம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீ கடைபிடிச்சினாதான் இந்த மனமும் உடலும் மென்மையா இருக்கும்ன்றத சொல்றாங்க. இந்த மனதையும் உடலையும் மென்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நீ ஆரோக்கியமாக இருப்பாய். ஆனா ஆசா பாசம் நீ சொல்ற விஷயங்கள் மென்மையாக வைத்துக் கொள்ள முடியுமா? முடியாது சாமி. அதை சுமந்துட்டு தான் சாமி இருக்கணும். அது வன்மை தெரியும். அந்த வன்மையை தானே சுமக்குறாங்க. இப்ப போன வாரம் கோயில்ல நம்ம சரவணன் ஒரு திருமந்திரம் சொன்னார். அந்த திருமந்திரத்துல சுவாசம் மூளைக்கு போயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு மேல போயிட்டு மூளையை தொட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னு சொன்னா நீ மனம் உடல் எல்லாம் இணைந்து நீ ஒரு பரிபூர்ண நிலை அடைவாய் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. மந்திரம் எனக்கு தெரியல, சரவணன் கேட்கவும் முடியும் ஒரு வரல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி என்ன கேட்டாரு அந்த மந்திரத்தை சொல்லி. நான் சொன்னேன், உன் சுவாசம் உன் மூளையே ஏற்றுறதில்லை. ஏன்னா ஆசை, இந்த சுமை, திறமைன்ற மூடு போகும்போது ஆசை பாசம்னா இந்த எண்ணங்கள் உங்களை இயக்குகின்றன. உங்களோட சுவாச அளவுகோல்கள் மூளைக்கு செல்றதே இல்லை. அந்த ஆக்சிஜன் லெவல் தேவையான அளவுக்கு போறதே இல்லை. அதனால்தான் உங்களுக்கு மூளை இறுக்கமாகும். மூளை இறுக்கமாகும் போது தான் உடல்ல அங்கங்க வலிகள் ஆரம்பிக்குது. இந்த சுவாசம் சீரா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த எண்ணங்கள் இயக்கப்படும் போது
இப்ப நீ யாரெல்லாம் என்று உண்டு ஆசை பாசம்னு சொல்றியோ அவங்க உன்னை எப்போதும் சிரிக்க வைக்கணும், உன்னை சந்தோஷப்படுத்தணும், உன்னை பாட்டு பாடணும், தூங்க வைக்கணும், உன்னை பெருமைப்படுத்தணும்னா நீ நல்லா ஆயிரு. அவங்க எதனா ஒண்ணு சொல்லிட்டா புஷ்ஷுன்னு ஆயிடுற. அவங்க எதனா ஒண்ணு சொன்னா புஷ் ஆயிடுற. அப்போ என்ன அர்த்தம்? உன்னை இயக்குவது எண்ணங்கள் இயக்குகின்றன. இந்த ஆசா பாசம் சுகம் துக்கம் போயிட்டு ஒரு அடிமைத்தனே உனக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த பிராணவாயு போறதே இல்லை. அப்ப அந்த மூளை எவ்வளவு தூரம் வன்மையாகுதோ அவ்வளவு தூரம் உங்க உடல் நலம் வன்மையாகிறது. அப்ப அந்த வன்மையை சுமக்கும் போகும்போது இடுப்பு முடி கழுத்து இந்த கால் முட்டி வலி அந்த வலி இந்த வலி எல்லா வலியும் வந்துட்டு இதுக்கு நாங்க சுலபமா ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நானும் சுலபமா ஒரு வழி சொல்றேன். இந்த மனதையும் உடலையும் மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இது சுலபமா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா தான் சாமி, சொல்லுங்க. சுலபமா தான் சாமி. சொல். ஆமா, சொல்றது சுலபமா இருக்கு. ஆனா இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சுவாமி? நேர்மையா இருக்கணும் சாமி. சொல்லுங்க. நேர்மையா இதுக்கு இருக்கணும், என்ன? ஒழுக்கமா இருக்கணும். அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும், தைரியத்துடன் இருக்கணும், கடவுள் மேல அன்பும் நம்பிக்கையை வச்சு மனம் எப்போதும் கடவுளுக்கு பணிந்து இந்த கடவுளோட அன்பை இழக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுன்றது தெரிஞ்சிருக்கணும். சாமி இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை சாமி. உனக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம். இப்ப நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அனுபவி, பிசினஸ் பண்ணு, பணம் சம்பாதி, என்ன வேணா பண்ணு. யார் வேணாம்னு சொல்றா? ஆனா இதெல்லாம் பண்ணணும்ப்பா, அப்பதான் சரியா இருக்கும். அதை விட்டு நீ அது பின்னாடி போயிட்டு இது பின்னாடி வரமாட்டேன்னு சொல்றது நியாயமா இல்லை. ஆனா இதுல இருந்து பெஸ்ட் மட்டும் எனக்கு கொடுத்துரு. ஆனா நான் ஒஸ்ட் ஃபுல்லா அங்க பண்ணிட்டு இங்க வந்து பெஸ்ட்டை வாங்கி நான் காம்ப்ரமைஸ் ஆயிடுறேன்னு சொல்றது கண்டிப்பா. அப்போ உலகத்துல எல்லாருக்கும் ஒண்ணுதானே, இதுல உனக்கு மட்டும்னா வேற வழியில ஏதாவது செய்ய, என்னை பார்த்து செய். சரி, எங்களால என்ன பார்த்து செய்ய முடியுமோ சரி, அவ்வளவு. ஸோ இந்த மாதிரி வலி வேதனை இல்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மனம் அமைதியா இருக்கணும், மனம் உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கத்தோட இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், பண்போட இருக்கணும், அன்போட இருக்கணும், கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், பரிவு இருக்கணும், பரிபகாரம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். இந்த மாதிரி நிதானம், தெளிவு, உறுதி எல்லாம் இருக்கணும். முதல்ல கவனமா இருக்கணும். இதை வளர்க்கறதுக்கான பயிற்சி தான் இந்த ஐவகை வழிபாடு. நீங்க 5 வகையான வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் மனம், உடல், அறிவு இதெல்லாம் தாண்டி ஆன்மாவை போய் நீங்க சென்றடைய முடியும். நீ ஒரே நாள்ல பாட்டு சீன்ல ரஜினி பணக்கார ஆகிற மாதிரிலாம் இதுல ஒரே நாள்ல நானி சீட்டர்லாம் ஆக முடியாது. இதெல்லாம் பயிற்சியின் வாயிலாக, அனுபவத்தின் வாயிலாக ஒன்றொன்றாக கடந்து வரணும். நீங்க ஒரு இயக்கத்துல இருந்து உங்களை விடுவிச்சு வரணும். இதற்கு தொடர் பயிற்சி வேணும், தொடர் முயற்சி வேணும், தளரக்கூடாது. இதுக்கு அன்பும் நம்பிக்கையும் இருக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரணும்னா நம்பிக்கை வளரும், நம்பிக்கை வைக்கணும். அது குரு மேல, கடவுள் மேல எப்படி. அதனால இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். இந்த ஆனந்தம்ன்ற ஒரு விஷயத்தை நீ எங்க அனுபவிப்பீங்க? நமக்குள்ளதான் சாமி அனுபவிக்க முடியும். அப்ப இந்த ஆனந்தத்தை அனுபவத்துக்கான தகுதியை இந்த உடலுக்கு கொடுத்தாதானே அது ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஆனந்தம், பேரானந்தம். எதுவுமே பண்ணாம 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்டு மலர் போட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து அவனை காலி பண்றேன், இவனை காலி பண்றேன், இவனை இப்படி போட்டா அங்க 10,000 வரும், அப்படி போட்டா 50,000 வரும், இவனை வச்சு செஞ்சிடலாம், அவனை அதை பண்ணிடலாம், அப்படியெல்லாம் ஓவர் திங்கிங்லாம் பண்ணி கணக்கெல்லாம் போட்டு திடீர்னு வந்து சாமி எனக்கு ஆனந்தம் கொடு சாமி, உன்னை பார்த்துட்டு எனக்கு ஆனந்தத்தை கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏப்பா இப்படி கேட்குற? அதுக்காக நீ அதை கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா நீ வன்மையின் உச்சத்துல இருக்க, நான் கொடுத்த அந்த மென்மையை உன்னால் தாங்க முடியாது.
நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா. ஸோ இயற்கை வன்மையா இருக்கிறதுனால தான் மென்மையை அதை எதிர்கொள்ள முடியாம அது அன்புக்கு கட்டுப்படுறது. ஸோ வன்மையாகிறவனுக்கு போய் திடீர்னு மென்மையை காமிச்சீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாமே ஒடிஞ்சு போயிடும், கொலாப்ஸ் ஆகி இடிந்து போயிடும். அவனுக்கு படிப்படியாக பயிற்சி செய்து ஒன்றொன்றாக அந்த வன்மையை குறைத்து மென்மையை வளர்த்து இப்படிதான் வர முடியும். ஆனா எல்லாரோட நோக்கமும் எப்படின்னா அப்படி சிட்டிக்கு போட்டா மாறிடணும். எல்லாரும் என்ன சூப்பர் பவரா தான் பார்ப்பாங்க. சாமி திடீர்னு மேலே பறந்து போய் மேஜிக் பண்ணுவார, திடீர்னு அவங்களுக்கு உள்ள போய் சுவிட்ச் மாற்றி விட்டுருவார. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானு யோசிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரு குரு, ஒரு சாமி இவர்கிட்ட இந்த அறிவுகளை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இதை மாத்திரியா, அதை மாத்திரியா, இது பண்ணி கொடுப்பியா, அது பண்ணி கொடுப்பியா. சாமி அவன் மனசுக்குள்ள போய் நீ தான் மாத்தணும், சரிப்பா பண்ணிடுறேன். ஸோ இந்த உடலும் மனமும் நன்மையா இருக்க முயற்சி பண்ணும். அதற்கான சூழல், அதற்கான பயிற்சி, அதற்கான முயற்சி கொடுமானவற்றை கடவுளோட இணைந்தே இருப்பதற்கு பார்க்கணும். இந்த நன்மையை நீங்க எப்பெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அந்த அனுபவத்தை எப்போதும் எல்லா சூழ்நிலையும் நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கடவுளோட இணைந்தே செயல்படுகிறீர்கள் அர்த்தம். இல்லைன்னா இந்த சத்தங்கம் ஒரு பாசிட்டிவ் யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது மந்திரங்கள் சொல்லும் போது மட்டும் வினோத் சொன்ன மாதிரி நீ அப்போ மட்டும் கனெக்ட் ஆயிடு சாமி, மற்ற விஷயம் போட்டு நீ எஸ்கேப் ஆயிடு சாமி. சரி ஜெகதீஷ் நச்சுக்குன்னு ஒரு குத்துனேன்னா பாருங்க, வாய்ப்பு கிடைச்சா கரெக்டா பயன்படுத்து. இப்ப இன்னும் இப்ப அவுட்டு அப்படின்ற மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். நான் அன்னைக்கெல்லாம் கடவுள் உள்ள வந்துட்டார். சாப்பிடாத அன்னைக்கு சாப்பிட்ற அன்னைக்கு கடவுள் வெளியே போயிட்டார். இது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒண்ணு, நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன், அவ்வளவுதான். இது இங்க ஒரு ஆங்கிள் இல்லை. ஸோ எல்லா நாளும் ஒரே நாள் தான், எல்லா நேரமும் ஒரே நேரம் தான். இந்த பசி தூக்கம் எல்லாம் டைமுக்கு வருது, டைமுக்கு போகுது. ஆனா வெளியே மட்டும் இன்னைக்கு இது அதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த மனதையும் உடலையும் மென்மையா வச்சுக்கணும்னா இந்த ஐவகை வழிபாட்டை செய்யும். நல்லது கெட்டது இது அது எதுவும் வேண்டாம், எல்லாம் சிவபெருமான் சாமிக்கு தெரியாத என்ன இருக்கும். அவ்வளவுதான். இதுவே ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, சரணாகதின்னு சொல்லலாம். சில விஷயங்கள் நான் எனதுன்னு பிடிக்கிற போதுதான் சரணடைய முடியல. எங்கே நான் எனதுன்னு பிடிக்கிறோமோ அதெல்லாம் இயல்பு தானே. சாமி முன்னாடி சாமி கிட்ட விட்டுறலாம், பார்த்துப்பாங்க. அப்போ இந்த நான் எனது கூட அதன் இயக்கம், அது தாக்கம்லாம் குறை. நல்லதோ கெட்டதோ, நீயோ நானோ எந்தோ உண்டோ, எல்லாம் சிவமயம், எல்லாம் ஈஸ்வரன் அறிவான், ஈஸ்வரன் நூல் நடக்கும். அதனால நான் அவனை பிடிச்சிட்டு நிக்கிறேன், எல்லாமே இயல்பா ஓட்டும் போட்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதனால மனதையும் உடலையும் மென்மையா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இளமையா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. அது வைக்கிறதுக்கான பயிற்சிகளும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கடைபிடிச்சாலே போதும். சொல்லுங்க ஜெகதீஷ், வழி சொல்லிட்டேன்னா? சொல்லிட்டீங்க சுவாமி. ஓகே. நன்றிங்க சுவாமி. பதில் நிலை ரொம்ப முக்கியம். நான் கூட எங்கெங்கயோ சுத்துவீங்க, எங்கெங்கயோ போவீங்கன்னு பார்த்தா கட்சியில எப்படி புஷ்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்களா சுவாமின்றது எனக்கு கேக்குது.
நீங்க நிறைய வெளியே போய் பெருசா இருக்கும்னு பாத்தீங்களா? நம்மளுக்கு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியே பழகிடுச்சா? அதனால எங்க சுற்றாலும் என்ன, இந்த உடல் தானே. நல்ல ஆன்மீகம், ஆண்டவன், தன்மை, கருணை எல்லாம் இந்த உடல் தான்ற மாதிரி இந்த வன்மை, கோபம், தாபம், விருப்பு அதுவும் இந்த உடல் தான் அனுபவிச்சாங்க. நீ கெட்டதெல்லாம் அனுபவிச்சு பழகி போனதுனால அது உனக்கு வேறுபாடு தெரியல. இந்த புதுசா ஒண்ணு அனுபவிக்கப்படும் போது வேறுபாடு தெரியும் போது பயம் அச்செல்லாம் வருது. இது என்னடா அது அப்படின்னு தோணுது. இந்த கடவுள் தன்மையும் இந்த உடல் தான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி வலி வேதனையும் இந்த உடல் தான் அனுபவிக்கணும். இந்த வலி வேதனையெல்லாம் வேண்டாம், நிம்மதியா அமைதியா என்னமோ போதும், கடவுளோட தன்மை என்ன போதும்னா நம்ம பின்பற்றி போயிடலாம் அப்படியே. நான் வலியும் வேண்டாம், வேதனையும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம். ஆரோக்கியம், அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், ஆனந்தம், பேரானந்தம், நேர்மறை ஆற்றல், நேர்மறை எண்ணங்கள், உற்சாகம், அப்புறம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பெஸ்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோம்னா, பயிற்சி செஞ்சு அப்புறம் எங்கெங்க அது துன்பப்பட போகுது, எங்கெங்க வன்மையாக போகுது, அதுக்கப்புறம் ஏன் கஷ்டம்லாம் வரப்போகுது. அது ஒண்ணும் வராது இல்லையா? அதனால இந்த மென்மையா இருந்துட்டா பிரச்சனை முடிஞ்சுது. இந்த மென்மையை நோக்கி நம்ம பயணிச்சாலே வேலை முடிஞ்சிடும். இந்த கடவுளோட இந்த 5 தன்மைகளுமே என்ன, மென்மைதான். வன்மையான விஷயங்கள்லாம் வழிபாட்டின் வாயிலாக, யோகத்தின் வாயிலாக, தியானத்தின் வாயிலாக, ஞானத்தின் வாயிலாக குறைத்து குறைத்து இந்த மென்மையை வளர்த்து கொண்டே வந்து விட்டால் நீ நானி, அவ்வளவுதான். எந்த வன்மையான விஷயங்களும் உன்னை இயக்கவில்லை என்றால் நீ மென்மையானவன். கடவுளோட தன்மையை வெளிப்படுத்துவாய். அன்பு, இரக்கம், கருணை வாழும்போது கடவுள் போல் வாழ்வார்கள். இறுதியில் இந்த கடவுள் தன்மையாகவே முழுமையாக இருந்து அந்த ஆன்மாவோட இணைந்து செயல்பட்டு இந்த கடவுள் தன்மையை செய்ய செய்ய பரமாத்மாவோட தன்மை இதுக்கு வர வர உடனே முக்தி. அவ்வளவுதான். இந்த மென்மையின் உச்சம் ஆன்மாவோட இணையிறது. அப்புறம் என்ன வந்தாலும் உள்ள மென்மை தான். உள்ள எது உள்ளெல்லாம் போதோ அது அத்தனை மென்மை, எது வெளியெல்லாம் வருதோ அத்தனை மென்மை. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. சொல்லுங்க. நன்றிங்க சுவாமி. இந்த புனித ஸ்தலங்கள் பல இருக்கின்றன சுவாமி. இதில் சிதம்பரத்தை பற்றி கூற வேண்டும். அதாவது சிதம்பரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அண்டம். திருவண்ணாமலை நெருப்பு, திருவனைக்காவல் நீர், காலஸ்திரி காட்டு, ஏகாம்பரேஸ்வரர் மண்ணு, அது மாதிரி சிதம்பரம் அண்டம். அண்டம்னா ஆண்டவன் சொல்றதுதான் சிதம்பர ரகசியம். அண்டம் தான் ஆண்டவன். மற்றதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றத்துக்குள்ள இருக்கவனும் நான் தான், நடராஜ பெருமான். மாற்றமாம் மையகமே வந்த தேற்றமாம் தேற்றத்தின் தெளிவே. இந்த மாற்றத்துக்குள்ளது விடுபட்டு மாற்றமற்ற என்னை நீ அறிந்து விட்டால் நீ நானும் மாற்றமற்றவன் ஆகிவிட்டு. அந்தம்னா ஆண்டவன் சொல்றதுதான் சிதம்பர ரகசியம். இந்த மாற்றம் தான் நிஜம்ன்றத ஒத்துக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம். ஆனா இந்த மாற்றத்துக்குள்ளது நீ உன்னை விடுவிச்சுக்கணும்ன்றது உபதேசம். மாறிக்கொண்டே மாற்றமற்ற நிலையை அடைய வேண்டும். எப்படி நம்ம வன்மையை குறைத்து கொண்டு மென்மையை வளர்க்க வேண்டுமோ அதே போல் மாற்றத்துக்குள்ளே இருக்கணும். ஆனா மாற்றமற்ற நிலையை அடையணும் பயிற்சியின் வாயிலாக.
ஒரு சிதம்பரம் என்பது ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த அண்டத்தின் அங்க போய் நீ யாரு, அறிஞ்சவன் அறியாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், ஒரு பாமரன் பொண்ணு எல்லாருக்கும் போனாலும் கண்டிப்பாக அந்த மென்மையை உணர்வார்கள், அதை அனுபவிப்பார்கள். அண்டத்தின் ஆற்றல் என்ன என்பது அவர்களுக்கு புரியும். அதனால்தான் நிறைய முறை எல்லாரும் சிதம்பரத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த சிதம்பரத்தை நம்ம வலம் வரும் அந்த சாமியை தரிசனம் பண்ணி அந்த பிரகாரம் சுற்றி வரும்போதே உள்ள இருந்து ஏதோ ஊன்கள் உருகுவது போல ஒரு அனுபவங்கள் பிறக்கும். அந்த ஊன்கள்லாம் அப்படியே உருகி அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிச்சோம். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம். உலகத்துல இருக்கிற அத்தனை மகான்கள், சித்தர்கள், யோகிகள்லாம் புகழ்ந்து பாடினார்கள் சிதம்பரம் நடராஜரை. அந்த ஸ்தலம் ஒரு பெரிய புனித ஸ்தலம் சொல்லப்படுறது. திருமூலர் சமாதி அங்கதான் இருக்கிறது என்று நம்பப்படுகின்றது. திருமூலர் எங்க சமாதியா இருக்காங்க? சிதம்பரத்துல. ஆனா ஒரு சமாதி எங்க இருக்குன்னா சொல்ல ஒருத்தர் ஒரு கருத்து. சில பேர் சொல்றாங்க சிதம்பரம் நடராஜர் கீழே தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. தெரியல நமக்கு. ஆனா ஒரு சிதம்பரத்தில் திருமூலர் சமாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருமந்திரத்தை ஏற்றியவர் 3048 மந்திரங்களை ஏற்றினர். ஒரு மந்திரத்துக்கும் ஓராண்டுகள் ஆயின. அவர் கண் மூடி கண் திறந்தால் ஒரு ஆண்டு ஆகியது. அப்புறம் பெரிய புராணங்கள் இயற்றப்பட்டது. நிறைய புராண கதைகளும் சரி, சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாராலும் பாடல் பெற்றது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கள் அவங்க அனுபவத்தை சிதம்பரத்தை பற்றி கூறப்படும் போது இத்தனை அற்புத சக்தியை அனைவரும் உணரப்படுகின்ற முடிவு. ஒரு பாமரன் ஏதும் அறியாதவனுக்கும் இதை உணர்கின்றான் என்றால் அப்பேற்பட்ட சக்தி எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆபத்தின் ஆற்றல் எப்படி இருக்கு. அந்த நடராஜர் பெருமானே பாத்தீங்கன்னாவே எங்க நடராஜர் பெருமான் வச்சிருந்தாலும் அங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு இறை ஆற்றலினோட விருப்ப கவனிக்கலாம். ஒரு நிசப்தம், ஒரு அமைதி, ஒரு மென்மையான சூழல், ஏதோ ஒன்று அங்க நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நடராஜரை ஏற்றி வழிபடும் போது அந்த மென்மையை எல்லாராலையும் உணரப்படுகின்றது, அறியப்படுகின்றதுன்றதுனால்தான் எல்லார் வீட்லயும் பாருங்க, பெரிய இடங்கள்லயும் சொல்லி நடராஜர் வைப்பாங்க. ஏன்னா அதன் அமைப்புக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அவர் ஏன் அப்படின்னு மேல இருக்கிற அந்த பூக்கள் 27 இருக்குன்னு அங்க நிறைய கணக்கு இருக்கு. அப்புறம் அந்த உடல் ஏன் இப்படி இருக்கு, அவர் ஏன் இந்த கோலத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த உயிர் டிராவல் பண்ற இது இப்படிதான் இருக்கு நமக்குள்ள. அந்த உயிர் ஆற்றல் எப்படி இருக்கு, இப்போ உயிர்ல இருந்து வரும் ஆற்றல் எப்படி எல்லாம் டிராவல் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது உள்ள இருந்து நமக்குள்ள பார்க்கும்போது இந்த நடராஜர் மாதிரி தான் இருக்கு. இந்த இயக்கம் எல்லாரையும் இயக்குகின்றது, எல்லாரையும் சுற்றுகின்றது. இதெல்லாம் நீங்க விட்டுட்டு அந்த இந்த இயக்கம் அந்த ஆற்றலை நீ கவனிக்க ஆரம்பிச்சு அதோட நீங்க இணைய ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்கன்னா இந்த மாற்றமற்ற நிலைக்கு நீ போகலாம். ஈசனை வனங்களை நின்று துதித்து பாடி இந்த அற்புதமான அனுபவங்களை நீ பெறலாம். பெற்று அவனுடைய இணைந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். சாகா கலையை கற்றுக்கொள்ளலாம். மேலும் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் அளிக்கலாம். இந்த உலகத்தில் நீ பெற்ற அந்த இன்பத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அன்பையும் நீ பிறருக்கு பங்களிக்கலாம். பிறருக்கும் அடையும்படி உபதேசிக்கலாம். உன்னது அறிவின் வாயிலாக, அன்பின் வாயிலாக இந்த உலகத்தில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தலாம்.
இந்த இயற்கையை காப்பாற்றலாம், இப்படி காலபேதமைக்கு ஆளாகாமல் இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த நடராஜர் பெருமானை தரிசிக்கப்படும் போது கிடைக்கப்பெறுகின்ற அனுபவங்கள், உள்ள பெற அனுபவங்கள். ஏன்னா இதெல்லாம் கவனிச்சு அந்த அனுபவங்களை வளர்க்கணும் அந்த இடத்துல. வளர்த்தா இது மிகவும் அற்புதமாக இருக்கும். சொல்லுங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. இதை சார்ந்து வேற எதுனா இருந்தா கேளுங்க, அதுவும் சொல்லுங்க. அதான் சுவாமி, இப்பொழுது சிதம்பரத்தை எண்ணி நாம் தியானம் செய்யும் பொழுது ஒரு முழுவதுமான மென்மை உணரப்படுகின்றது அல்லவா சுவாமி? அந்த ஆமா, நீங்கள் கூறுவது போல் அந்த ஊன்கள் உருகும் அளவுக்கான சக்தி அங்கு புனிதம் இருக்கின்றது சுவாமி. இந்த நோக்கத்தில் இப்ப கேள்வி. நம்ம இப்ப சிதம்பரம் நடராஜரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மள அறியாம இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க என் குரல் வந்து ஒரு கனத்த குரல் இருந்தது, ஒரு உறுதி நிலைப்பாடு இருந்தது குரல்ல. ஆனா இப்ப பாருங்க என் குரல் மென்மையாகிட்டே போகுது. அந்த நடராஜரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த அனுபவங்கள் நம்மளை மென்மையாக்குகின்றன. இது உங்களால உணர முடியுதான்னு எனக்கு தெரியல. நான் எனக்குள்ள இந்த அனுபவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, என் குரல்ல நிறைய மாற்றங்கள். சொற்கள் தெளிவாக இருக்கின்றன, ஆனா குரலில் மென்மை அதிகமாக இருக்கின்றது. நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்ப நீங்க சத்தம்னா கூட முதல்ல வினோத் கேள்விக்கு நான் பதில் அளிச்சுட்டு போதெல்லாம் அப்படி இருந்தது. இப்போ நான் இப்படி இருக்கேன். நீங்க கேட்ட முந்தின கேள்விக்கும் நான் எப்படி பதில் சொல்லியிருக்கேன். ஆனா நான் இப்போ எப்படி பேசிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த குரலில் மென்மை அதிகரித்து இருக்கிறது. முதல்ல மென்மை இருந்தது, ஆனால் இப்போ மென்மை அதிகரித்து ஒரு உருகுதல் இருக்கு குரல்ல. உங்களால உணர முடியுதா ஜெகதீஷ்? முடிகின்ற சுவாமி. அதனால அது ஒரு அற்புத ஸ்தலம். இந்த ஆண்டவன் என்று சொல்வது அந்த ஸ்தலம் தான். இந்த சுவாமியும் சொல்றாங்க, அண்டமாய் அவனியார் அரியவனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாய் புகழர் தெய்வமாய் என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான பெண் பிறல் சரவணத்தான் தினமும் என் பிறப்பு காத்து. இந்த நன்மை அந்த நடராஜர், சிதம்பரம் நடராஜர் அப்படி சிந்திக்கும் போது இத்தனை மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இப்ப இந்த அண்டத்தின் ஆற்றல் எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதை அனுபவித்தவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆசா பாசம் சுமந்து இந்த வழி இது அந்த வழிக்கு அதெல்லாம் இல்லாமல் இந்த மென்மை அனுபவிப்பவன் ஆனந்தமாக இருப்பான். ஒரு ஒரு தாண்டவத்துக்கும் ஒரு ஒரு தத்துவத்தை கொடுத்தான். இந்த மனம் இப்படி பண்ணோம், உடல் இப்படி பண்ணோம், ராசி இப்படி பண்ணோம், நட்சத்திரம் இப்படி பண்ணோம், இயற்கை இப்படி பண்ணோம், காலம் இப்படி பண்ணோம். இதெல்லாம் விட்டுட்டு இந்த மென்மையோட இணையை கற்றுக்கொள், என்னோடையே நீ பயணித்து வா. உன் இடத்திற்கு நீ எந்த வித துன்பமும் இல்லாமல், இன்னல் இல்லாமல், இடையூறு இல்லாமல் உன்னை நான் கொண்டு சேர்த்து விடுவேன். இறுதியில் அந்த சேரையுடன் நானும் நீயும் ஒன்றாக இணைந்த இடமாக இருக்கும். அவ்வளவுதானடா அப்படின்னு சொல்லி அதை அனுபவம் வாயிலாகவும் உணர்வின் வாயிலாகவும் எண்ணங்களின் வாயிலாகவும் சொற்களின் வாயிலாகவும்
செயலின் வாயிலாகவும் இதெல்லாம் நீ என்று நம்புகின்றாயோ அதன் வாயிலாக அந்த உண்மையை உபதேசிப்பான் நடராஜர் பெருமான். இதெல்லாம் நீ இதெல்லாம் நான் என்று நம்புகின்றாயோ அதன் உள் இருந்தே சொல்வான். ஆனால் நீ நம்ப வேண்டும் என்பதற்காக. அவரிடத்தில் இது சொன்னால் உங்களுக்கு புரியாது. இதுதான் நீ இதுதான் நான் என்று நம்புகிறாய் அல்லவா, அந்த இடத்தில் கலப்பான் ஈசன். அங்கிருந்து சொல்வான் நடராஜர் பெருமான், அன்பே சோமடா அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. சொல்லுங்க. சுவாமி, ம், நம் அனைத்து உயிர்களையும் குள்ளும் இறைவன் இருக்கின்றான். அனைத்து ம், உயிர்களுக்குள்ளும் நாமும் இருக்கின்றோம். அனைத்து உயிர்களையும் நாமாவே பாவிப்பது எப்படி சுவாமி? அதாவது ம், தன்னை போல் மற்ற உயிர்களை எண்ணுபவன் மற்ற உயிருக்கு ம், அநீதியோ அக்கிரமமோ இல்ல ம், துன்பமோ கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் ம், தனக்கு தான் துன்பத்தை கொடுக்க விருப்பப்படுவதில்லை அல்லவா சுவாமி? ம். எந்த தருணத்தில் மற்ற உயிர்களும் தன்னை போல் பாவிப்பதை நிறுத்துகிறான், அதை எப்படி பாவத்தை மறுத்து செயல்படுகின்றான் சுவாமி? அதாவது மற்ற அதாவது உயிர்களும் தன்னை போல பாவிப்பது ஏன் மனிதன் மறக்கின்றான்? எப்போது மறக்கின்றான்னு கேட்குறீங்களா, எப்போது கடைபிடிப்பான் எப்போது உணர்வான்னு கேட்குறீங்களா? அதான் சுவாமி, அதை மறந்ததுனால தானே சுவாமி அவன் அது அநீதிகள் முதல்ல அவன் ஊற்றுறது அதுதான். இது தன் உயிரை அனைத்து உயிரும் தன் உயிர் போல் பாதிக்கணும்னு யார் சொல்லி தருவா? அது ஒரு உண்மையான உண்மையே அதுதானே சுவாமி. மற்ற உயிர்களுக்குள்ளும் தான் இருக்கின்றோம் என்பது ஒரு உண்மை அல்லவா சுவாமி? நான் உண்மைதான், நான் இல்லைன்னா சொல்லல. அது யாரும் சொல்லி அது தருவதில்லை சுவாமி. உயிர் சிறு கொல்லா வயதில் நெறி சிவனெறி. தருவதில்லை. உயிர் கொல்லா நெறி சிவநெறி. ஆனால் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் 16 ஆண்டுகள் கழித்து தான் ஆன்மீகத்துக்கு தகுதியாகின்றான். அதுக்கப்புறம் தான் அவன் ஆன்மீக பயிற்சிக்கு செய்யலாம், கடவுளை தேடலாம், குருவை நாடலாம், வணங்கலாம், கற்றுக்கொள்ளலாம், கடவுளை அடைவது எப்படி என்று. ஆனால் இதை அடிப்படையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் யார்? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குரு. முன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை சுவாமி. மாதா பிதா குரு. நான் சொல்லுவேன், எல்லாரும் என்ன சொல்றாங்க? மாதா பிதா குரு தெய்வம். மாதாவாலும் பிதாவினாலும் பிறந்த நீ குருவாயினாலும் வளர்ந்து கடவுளை அடையணுன்றதுதான் உண்மை. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான் குரு கடவுள் எல்லாரும். எதற்காக இங்க இதை குறிப்பிடுறேன்னா, நம்ம என்ன சொன்னாலும் அவங்களோட தாய் தந்தை தான் பிரதானமா எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட சொந்தம் வந்து இப்ப இங்க இந்த இடத்துல யார் உண்மையை விரும்புவார்கள் சொல்லுங்க. விரும்புவதில்லை சுவாமி. அதாவது பிரித்து பார்க்க தான் சுவாமி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆமா. எல்லாருக்கும் என்ன அடையணும்? வாழ்க்கையை வாழணுமோ, வாழ்வின் பொருளை உணர வேண்டுமோ, நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஆடம்பரமா இருக்கணும், நிறைய பணம் வச்சுக்கணும். பணம் பணம் பணம். 10 வீடு 20 பங்களா எல்லாம் வச்சுக்கணும். பணம் செலவே ஆகக்கூடாது, பணம் வந்துகிட்டே இருக்கணும். இந்த 10 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா அந்த 10 ரூபாய்க்கு இன்னொருத்தங்க துன்புறுத்தியாவது போயிட்டு
என்னத்துக்கு? சரி, ஆனால் நீ இப்படிதான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. அஞ்சு வயசுலயே என்கிட்ட கேட்பாங்க, சாமி என் புள்ள கலெக்டர் ஆயிடும், சாமி என் பொண்ணு டாக்டர் ஆயிடுமா. இது மாதிரி உலகத்துல எதெல்லாம் உயர் பதவியோ அதெல்லாம் தன் மகனுக்கு கிடைக்கும், தன் மகனுக்கு கிடைக்கும் ஆசைப்படுறாங்க. சாமி நாங்கள் மாதா பிதா குருவாய உங்களிடம் உங்கள் குழந்தை ஒப்படைத்துள்ளோம், இறைவன் அடைய வழி சொல்லுங்கள். ஏன்னா வந்து கேட்பாங்க என்கிட்ட. எவனா ஒருத்தன் ஆர்வமா பயிற்சி பண்ணவே அவன் அம்மா அப்பெல்லாம் என்கிட்ட சொல்லுவான், சாமி எங்க புள்ளிய விட்டுருங்க சாமி. ஆமா, நான் ஒன்றும் பிடிச்சி வச்சிடலாமா, உன் பிள்ளைதான் இங்க வரான், நீ கூப்பிட்டு. இல்ல சாமி, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் சாமி, நாங்கள் கடவுள் பார்த்தோம்னா ஏதோ கேட்டமா போயிடுது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. நான் தியானம் எல்லாம் பண்றேன் சாமி. தியானம் பண்றது அவ்வளவு பெரிய திட்டமா இருக்கு. இது அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, பொண்டாட்டி வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, எங்க வீட்டுக்காரு இந்த மாதிரி இல்லை சாமி, இப்பெல்லாம் பொறுமையா வருவாரு, பயமா இது எங்களுக்கு பார்த்தா, தயவு செய்து இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சாமி, எங்களை விட்டுருங்க, நான் இனி அவர் உங்களை பார்க்கவே விட மாட்டேன். சரிம்மா, நல்லது, போயிட்டு வா, பார்த்துட்டு ஏன்பா நீ இனிமேல் எங்கிட்ட எல்லாம் வராது, உன் பொண்டாட்டி சொல்ற கேட்டு குடும்பத்துக்கு சந்தோஷமா இரு, அதுதான் முக்கியம், அங்கேயே கடவுள் ஆக்கிருக்கு சொல்லுவாங்க. அடுத்தவரை துன்புறுத்துவதுதான் வாழ்க்கை என்று சொல்லிக் கொடுக்கப்படும் போது எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் பாவிக்க வேண்டும் என்று யார் சொல்லித் தருவார்? குரு சொல்லிக் கொடுக்கின்றார். குருதான் இறைவன் அடையும் வழியும் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் நடைமுறை உலகத்திலே இதை புரிந்து கொள்ளாமல் குரு மாதா பிதா குரு தெய்வம், எங்களுக்கு ரெண்டு பேருக்கு அப்புறம் தானே குரு, அதுக்கப்புறம் தானே தெய்வம் சொல்றாங்க, இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் போயிடறாங்க. அது எப்படின்றது யாரும் ஆராய்ச்சியும் பார்க்கல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. இந்த சூழ்நிலையில எங்க போய் எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் பாவிக்கும் அற்புத குணத்தை நீ பெற வேண்டும் என்று யார் சொல்வார்? பதினாறு வயசுக்கு அப்புறம் குருவை பார்த்தால் குரு சொல்லி தருவார். ஆனா இந்த 16 வருஷம் கத்துக்கொண்டதை குருவை பார்த்த ஒரே நாள்ல மறந்துடுவானா? அது அவனுக்கு கடினமா இருக்கும், சுலபமா இருக்காது, பாரமா இருக்கும். அதனால அது பழகினது சுலபமா இருக்கும், அது பின்னாடிதான் போகும். இதெல்லாம் அனுபவங்கள்லாம் பற்றாகிவிடும், பாசமாகிவிடும், பந்தமாகிவிடும். தாய்க்கு இவனை ரசிச்சாலோ இவன் ஏதோ சண்டை போட்டா கூட தான் அவளுக்கு சுகமா தெரியும். அப்போ அவளுக்கு தான் ஒரு ஒரு பற்றுதல் வளரும், ஒரு பாச பந்தம் வளரும். அதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இன்பகரமா இருப்பது போல பாவிப்பாங்க. அது தன் உயிர் போல பாவிக்க விடாது. தன் தேவைக்கோ, தன் ஆசைக்கோ, தன் சுகத்துக்கோ, தன் பாரத்துக்கோ, தன் சுமைக்கோ, தன் நோக்கத்துக்கோ, தன் எதிர்காலத்துக்கோ, தன் வன்மையை மென்மையாக்க வேண்டும் என்றால் பிறர் உயிரை நீ துன்புறுத்த வேண்டும் என்பது நீதியாக இருக்கு உலகத்தில். அம்மா புள்ளைய திட்டுவா, புள்ளை அம்மாவை திட்டுவான், ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவை திட்டுவாங்க, அப்பா ரெண்டு பேரையும் திட்டுவார், கணவன் பொண்டாட்டி திட்டுவான், பொண்டாட்டி மனைவியை திட்டுவான், பிள்ளைங்க அப்பாவை திட்டுவான், அப்பா பிள்ளைங்களை திட்டுவான். இது தாண்டி கொடுமைப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, நிறைய இதெல்லாம் அவங்களோட பலத்தை உடைக்க முடியுமோ அத்தனை சக்தியையும் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்குள்ளேயே துன்புறுத்தாம இருக்க முடியாத போது எப்படி ஊர்ல இருக்கிற எல்லா உயிர்களும் தன் உயிருக்குள் பாதிக்கக்கூடிய பண்பு வரும்? சொல்லுங்க ஜெகதீஷ். முதல்ல இருக்கிற 4 பேர் அன்பா ஒற்றுமையா சமாதானமா இல்லை, இவன் அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டான், அவன் இவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டான்.
இருக்கிறது 4 பேரு, ஹையஸ்ட் 5 பேருன்னு வச்சுங்க ஒரு குடும்பத்துல. அங்கேயே நீ நான் ஓடுது. எங்க தன் உயிரை போல பாவிப்பாங்க. இந்த உலகத்திலே ஒருத்தரை ஒருத்தர் துன்புறுத்தி தான் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நீதியாக இருக்கு. அது உண்மை கிடையாது. ஆனால் இதை பின்பற்றுவது எல்லாரோட வழக்கமாக இருக்கிறது. அதனால இந்த விஷயங்கள் இந்த மாதிரி நாம கடைபிடிக்கலாம். அடுத்தவங்களை கடைபிடின்னு சொல்றதுக்கு வழிக்கு நம்ம கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. அதை தவறு குற்றம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. பாருப்பா நீ வலி வேதனையோட இருக்க அப்படிதான் அவஸ்தைப்படுறேன்னா இந்த தன் உயிர் போல பாவி உன் துன்பம் எல்லாம் போயிடும். மனம் உடல் எல்லாம் நிம்மதியெல்லாம் வந்துடும், ஒருநிலைப்படும். அப்ப அந்த அனுபவங்கள் உன்னை மேன்மைப்படுத்தும் அப்படின்னா அதனால்தான் வளர்கிறான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்றது. இருந்தாலும் அவரோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு ஜீவ காரணத்தை பத்தி சொல்றார், உயிர்கொள்ள நெறிய பத்தி சொல்றார். அதற்கு முன்னாடி தாய்மூலர் சொல்லியிருக்கார், உன் துறவின் நோக்கம் என்ன? எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம். என்ன சொல்றாங்க? எல்லா உயிரும் தன் உயிர்கள் பாதிப்பதை தவிர எனக்கு வேற ஒண்ணும் இல்லையே. அவ்வளவுதான், இதைதான் நீ பண்ற, அதுதான் நானும் பண்ண போறேன். இதை பண்ணாவே நானும் நீயும் ஒன்னாயிட்டோம், அவ்வளவுதான். ஆனால் இதை ஏற்போர் யார் இருப்பார்? புலன்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தர்மம் சொல்கின்றது. புலன்களை கட்டவிழ்த்து விட்டால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்று உலக நீதி சொல்கின்றது. இப்போது எது சரி எது தவறு? தேவைகள், ஆசைகள், இன்னல்கள், துன்பங்கள், இடையூறுகள், ஆரோக்கியமின்மை, உடல் நலக்கேடு, காசு வேண்டும், பணம் வேண்டும், பகை போகணும், சொத்து எனக்கு வரணும், சொந்தம் எனக்கு வரணும், புள்ள பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ள பெரிய ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் போது மட்டும்தான் கடவுள் தேவை. என் தேவைக்கு மட்டும்தான் நீ. புரியுதுங்களா? உன்னோட கோட்பாடு கொள்கைகள்லாம் கடைபிடிக்க, உன் தத்துவத்தெல்லாம் கடைபிடிக்க நான் ஆள் அல்ல. கேட்டால் நான் ஒரு சாமானியன், என்னால் எதுவும் முடியாது. ஆனா நான் இவ்வளவு ஆசைப்படுவேன், அதர்மம் பண்ணுவேன், எல்லாம் பாவம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். நீ மன்னிச்சு எங்களை மட்டும் ஆதரிச்சிரு. நீ குடும்பஸ்தனா இருந்தா கடவுள்கிட்ட வரக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, எல்லாம் தூரமா இருக்கணும். பூஜை கூட வீட்டுல பொம்பளை தான் பண்ணணும். நீ வந்தனா அப்படியே அவங்க உனக்கு அப்படியே கொஞ்சம் விபூதி வச்சு விடுவாங்க. அந்த விளக்கு அப்படியே உன் பக்கம் தள்ளி விடுவாங்க. விட்டாங்கன்னா எல்லாமே உனக்கு வந்துடும். சரி, நீ அப்படிதான். அப்படிலாம் இருக்கும்போது உடல் நல கேடுன்னா ஒரு உயிரை கொல்லுன்றான். ஆட்டுக்கால் சூப்பு குடி, இதை நீ இதை பண்ணி குடி, அதை பண்ணி குடி, எல்லாம் சொல்றான்.
இதை சாப்பிட்டா உடல் சத்து, இதை சாப்பிட்டா உன் வீரியம் அதிகரிக்கும், இதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து விரகதாபம்லாம் நல்லா இருக்கும். விரகதாபம்னா என்ன, மூடு, அவ்வளவுதான். இது வர்றதுக்கான உணவுகள், பழக்க வழக்கங்கள், அது இந்த உயிரை துண்ணு, இதை சாப்பிடு, நண்டு சாப்பிடு, மீன் சாப்பிடு, கறி சாப்பிடு, முட்டை சாப்பிடு, எல்லா உயிரும் கொன்று உன் வயிற்றை வள அப்படின்னு தெரிஞ்ச திசையெல்லாம் சொல்லு. பரப்பன, ஊர்வன, நடக்கிறது, நீந்துறது, எல்லாத்தையும் கொள்ளு. நம்ம ஊர்ல மட்டும், உலக மக்கள் இன்னும் சைனால ரொம்ப மோசம். ஒரு புழு பூச்சி கூட விட்டுறது இல்லை, ஈசல் கூட விட்டுறது இல்லை. இப்ப இந்த சூழ்நிலையில யார்கிட்ட போய் எங்க இருந்து எப்பொழுது சொல்லி ஆரம்பிக்கலாம்? சொல்லுங்க ஜெகதீஷ். சூழ்நிலை இப்படி இருக்கின்ற சாமி, தெரியவில்லை சாமி. எங்க போய் யார்கிட்ட இருந்து சொல்லி ஆரம்பிக்கிறது? இது ஒரு சமுதாயத்தில் பரவலாக இருக்க வேண்டும் சாமி, மற்றவரை மதிப்பது. அதனாலதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி, இதெல்லாம் ஒரு அருள் என்ற ஒன்று கிடைக்க பெறும்போது மட்டும்தான் இதெல்லாம் அறியப்பட வாய்ப்பே கிடைக்கும். அவன் அருளாலதான் அவனை வணங்க முடியும். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி நீங்க எவ்வளோ முறை சொல்றீங்க சாமி கோயில் வாங்க, ஆனா வரவே முடியல சாமி, என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க தான் அதான் ஒண்ணு பண்ணுங்க. சரிங்க, பாத்துக்கலாம். இந்த சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு கூட அவ்வளோ இருக்கு, எல்லாருக்கும் சுலபமா எல்லாம் அமையிறது. தொடர்ந்து சுவாமியை அன்பும் நம்பிக்கையோடு நம்பி வழி நடத்தி எல்லாம் போறதுன்றதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல இதெல்லாம் எவன் தேடுகின்றானோ, எவன் அறிய விரும்புகின்றானோ, எவன் கடவுளை அறிய தெரியணும், முடியணும், முயற்சி பண்ணணும், முக்தி அடையணும், மரணம் இல்லா பெருவாழ்வு அடையணும், அப்படியெல்லாம் நினைச்சு இந்த உண்மையை அறிதல் வேண்டும் என்று எவன் ஒருவன் தேடி வரானோ அவனுக்கு இது உபதேசித்தால் பயனுள்ளதா இருக்கு. மற்றபடி பொதுவாக இதை சொன்னால் ஏற்க இயலாது, ஏற்க முடியாது. ஏனால் இந்த மன சுகமும் உடல் சுகமும் ஜென்மாந்திரமாக உடலில் ஊறி போய் கிடக்கின்றது. எல்லாருக்கும் தெரியும், மனம் போனால் பிணம். உயிர் போயிடுச்சுன்னா மனமும் போயிடுச்சு, இது பிணமாயிடுச்சு. இந்த மனம் என்னாச்சு? பிணமாயிடுச்சு. இந்த உடல் என்னாச்சு? துர்நாற்றம் ஆச்சு. ஆனால் இதுதான் நான், சுகம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி போகப்படும் போது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் தெரியும் இந்த உடல்ல துன்பம் இருக்கு, என்ன இருக்கு உடல்ல? ஒண்ணுமே இல்லை. எதெல்லாம் அழகு, எதெல்லாம் ரசிக்கின்றோமோ அத்தனை இடத்துலயும் அழுக்குதான் இருக்கு. உச்சந்தலையிலிருந்து கட்டவரல் நுனி வரை அழுக்கு. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அலங்காரப்படுத்தணும்னு ஒரு நவீன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாகரிக உலகமோ ஒரு நவீன உலகமோ என்ன பண்றது, எங்கெல்லாம் அழகு இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நம்ம அழகுபடுத்தலாம். இதுக்கு அழகுபடுத்தலாம், இவங்களுக்கு அழகுபடுத்தலாம், கண்ணை பண்ணலாம், வாயை பண்ணலாம், பல்ல பண்ணலாம், தலைமுடிய பண்ணலாம், கழுத்து, கை விரல் நகங்கள், கால் நகங்கள், எப்படி ஏன் அழகுபடுத்திக்கணும்? இங்கெல்லாம்
அதனோட தன்மைகள் என்ன, அதனோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை மூக்குல, காதுல, கழுத்துல, தலையில, எல்லாம் வயிற்றுல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எல்லாம் அழுக்கு தான். ஆனால் இதை அழகு என்று நம்பி அதை ரசிச்சு ருசிச்சு அந்த பாவத்தொழில் தெரியும் அவனுக்கு போய் தன் உயிரை போல் பிற உயிர்களையும் தன் உயிர் போல் பாவின்னு சொன்னா சத்தியமா? என்னோட உடல் பாரம் தாங்க முடியல, என் பணம் பாரம் தாங்க முடியலன்னு நான் எது கிடைக்கும்னு அலைஞ்சிருக்கிறேன். இவன் ஒருத்தன் வந்து இதெல்லாம் பேசிருக்கிறான், முட்டா போயிட போடாடணும். அதனால யார் யாருக்கு என்னென்ன பிராப்தங்கள் இருக்குன்றதோ அவர்களால் மட்டும்தான் இது அறியப்படக்கூட முடியும். இல்லைன்னா அதெல்லாம் அறிய கூட பட முடியாது, கேள்விப்படக்கூட முடியாது. ஆன்மீக பயணம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பும் அல்ல. அப்படி கிடைத்தாலும் அந்த ஆன்மீகத்துல அறிவு கிடைத்தாலும் அதை காப்பாற்றி முன்னேறி செல்வது, பின்பற்றுவது அதெல்லாம் ரொம்ப தாக்கம். இதற்கெல்லாம் குரு மிகவும் அவசியம். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கேட்ட கேள்வி அவ்வளவு சுலபமானது அல்ல. இந்த உலகத்துல அந்த மனப்பாவம், அந்த மனப்பக்குவங்கள், அந்த பெருந்தன்மைகள், பெரும் குணாதிசயங்கள்லாம் கடவுளால் அவன் அன்பும் கருணையும் நம்ம உள்ளிருந்து வெளிப்படும் போது மட்டுமே பிறக்கக்கூடிய விஷயம். நாம் பிறரையே துன்புறுத்தக்கூடாது, இன்சொல் பேச வேண்டும், யார் மனமும் புண்படக்கூடாது, யாரையும் அவமதிக்க வேண்டாம், அனைவரையும் மதிக்க வேண்டும், சமாதானத்தோட பார்க்கணும், ஒற்றுமையா பார்க்கணும், எல்லாரும் சமம், கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றுதான், இந்த உலகத்தில் எல்லாமே பொதுவாக படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்துல கடவுள் எல்லாருக்கும் பொதுவா தான் கொடுத்துருக்கான், இதுல நீ நாம் எந்த ஒன்றுன்னு ஒண்ணும் இல்லை, எல்லாம் சமம், எல்லாம் ஒன்று என்ற பெரிய உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய முதல் தைரியம் யாருக்கு இருக்கும்? இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்படியாக மனம் அடங்க வேண்டும். இந்த உண்மையை இந்த உண்மையை சொன்னா எல்லாம் ஒத்துந்தான் ஆகணும், எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதற்கான பலம் இல்லை. ஆனால் இதை எங்கிருந்து எப்போது சொல்வது? இடம் பொருள் இயல். ஒருவன் தேடி வரும்போதோ அவன் நாடி வரும்போதோ உண்மையை அறிய விரும்பும் போது மட்டும் சொன்னால்தான் இதற்கு மதிப்பு. மைக் போட்டு சொன்னா அதுக்கு பேர் மதிப்பு கிடையாது. அதனால எவனுக்கு பசியோ அவனுக்குத்தான் உணவு, எவனுக்கு தேடுதல் உள்ளதோ அவனுக்குத்தான் உபதேசம், எவன் அறிய விரும்புகின்றானோ அவனுக்குத்தான் அறிவின் விளக்கம், எவன் ஒருவன் உண்மையை உணர விரும்புகிறானோ அவனுக்கு உணர்ச்சிகள், தன்னை கட்டுப்படுத்த முடியாது முள்ளும் போது பிராணவன் இப்படின்னு ஒன்றொன்றையா சொல்லி கொடுக்கும். அதை விட்டு சும்மா நம்ம ஏதோ பொழுதுபோக்கு மாதிரி நம்மளும் பேசணும், 4 பேர் புரிஞ்சுதோ புரியலையோ உட்காந்து கேட்டாங்க வந்து போனான்றது. அதனால இந்த எல்லா உயிர்களும் தன் உயிர் போல் பாவிப்பது என்பது சுலபமான விஷயங்கள் அல்ல. ஏன்னா எல்லாரும் தன் உயிர் போல் பிறர் உயிரை பாவினா எவனும் சக மனுஷனை சக மனுஷனா பார்க்க மாட்டான். அவது எஸ்கேப் ஆகி உடனே கோழியை கொல்லக்கூடாது, மீனை கொல்லக்கூடாது, கறியை கொல்லக்கூடாது, எப்படிதான் யோசிப்பாங்க. சக மனுஷனை நீ துன்புறுத்தாமல் இருப்பதே பெரிய விஷயம். சக மனுஷனோ சக மனுஷியோ வேற அற்ப சுகங்களுக்காகவோ, காசுக்காகவோ, பணத்துக்காகவோ, சொத்துக்காகவோ, சுகத்துக்காகவோ, இதற்காகவும் யாரையும் துன்புறுத்தாமல் இரு. எல்லாரிடத்திலும் அன்புடன் இரு. அமைதியாரு, ஒற்றுமையாரு, சமாதானமாரு, நேர்மையாரு, உண்மையாரு. சிம்பிள். இதுவே பிறர் உயிர்களை துன்புறுத்தாமல் இருப்பதற்கான சான்றுகள். இப்படி இருக்கிறவன் யாரும் போய் பிறர் உயிரை துன்புறுத்த மாட்டான்.
அது ஒண்ணு பிறர் உயிரை துன்புறுத்துறேன்னு சொல்லி தன் உயிரையும் துன்புறுத்திக்க கூடாது. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமே வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கனா வெளியே மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற உயிரும் துன்பப்படக்கூடாது. அதற்கு தான் நீ சொன்னேன், நீ சுற்றி இருப்பவர்கள் சக மனிதர்கள் யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கப்படும் போது உன் உயிர் துன்பப்படாது. நீ எந்த உயிரும் துன்புறுத்தவில்லை, யார் மனமும் தோணவில்லை, யார் மனதையும் துன்புறுத்தவில்லை என்றால் உனக்கு துன்பம் என்ற நிலை உன் வாழ்வில் இருக்காது, இன்பம் தான் இருக்கும். உயிர் இன்பத்தில் வைத்திருந்தால் அது எப்போதும் சமாதானமாக ஒரு நிறைவாக இருக்கும். எந்த தேடுதலோ எந்த தேவையோ அதற்கு அவசியம் இருக்காது. புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது, நன்றிங்க சுவாமி. அப்புறம் ஜெகதீஷ் சொல்லுங்க. நம்ம நேரத்துக்கு வந்தாச்சு சுவாமி. நேரத்துக்கு வந்துட்டோமா? சரி சரி. ஆமா சுவாமி. வேற ஏதாவது கேட்கணும்னு இருந்தீங்களா? இல்லை சுவாமி. ஓகே. வினோத் உங்களுக்கு? நிறைவா இருந்தது சாமி. வேற எதுவும் கேள்வி இல்லைங்க சாமி. ஓகே. இன்னைக்கு பர்த்டே பேபி வேற செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வினோத்? எங்க போறீங்க? அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணிங்க சாமி, சும்மா வெளியே எங்க போகணும். ஓகே ஓகே, பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு சண்டேவே வந்துடுச்சு. ஆமா சார். ஆமா, எல்லாம் பயனுள்ளதா இருக்கு. ஓகே வினோத், நிறைய செய்யலாமா? நிறைய செய்யலாம் சாமி. ஓகே. ஜெகதீஷ்? நிறைவு செய்யலாம் சுவாமி. ஓகே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க சாமி. வணக்கம்.